வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மல்லிகாவுக்கு மனம் ஓய்ந்து போனது. விடியற் காலையிலேயே எழுந்து ஒவ்வொரு வேலையையும் தனி ஒருவளாக சமையலிலிருந்து வீடு சுத்தம், துணி துவைத்தல் என்ற அனைத்து வேலைகளையுமே பார்த்து பார்த்து செய்தாலுமே தன்னை மதித்து தன்மையாக பேச, பரிவோடு பார்க்க அந்த வீட்டில் ஆள் இல்லாமல் போனது. காலத்தின் கொடுமையா, இல்லை கணவன் இறந்து மகனின் பராமரிப்பில் அவன் குடும்பத்தோடு வந்து இருப்பதுதான் கொடுமையா என்று தனது தற்போதைய நிலையை நினைத்து நினைத்து மருகி போனாள். அன்று சமைத்து வைத்த உணவுகள் அப்படியே சீந்துவாரின்றி டைனிங் டேபிளில் கிடந்தது. அது குப்பை தொட்டிக்கும் போக முடியாது. அதற்கும் மருமகளின் வாயில் விழ வேண்டும். மகன் கண்டித்து ஒரு வார்த்தை சொல்லவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. ஆனால் அவனும் அவன் பங்குக்கு ஏதாவது சொல்லத்தான் செய்கிறான். அந்த வீட்டில் அம்மா படும் பாடு அவனுக்கு புரிவதில்லை போல. ஆறுதலுக்கு ஆள் இல்லாமல், சாய்ந்து அழ தோலும் இல்லாமல் வீட்டு சுவரின் மடி தேடி சாய்ந்து அமர்ந்து ஓய்ந்து போயிருந்தாள் மல்லிகா. கணவன் இறந்த நிலையில் பிள்ளையை வைத்து ஆளாக்க குடும்பம் நடத்த மல்லிகா பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமில்லை. மூச்சு முட்டியது. இருக்கும் நகைகளையெல்லாம் விற்று அடமானம் வைத்து சீட்டு சேர்த்து வீட்டில் சின்ன மெஸ் போல நடத்தி சமையல் வேலை செய்து என்று உழைப்புக்கு கொஞ்ச நஞ்சம் இல்லை. உள்ளூரில் சொந்த பந்தங்கள் நிறைய உண்டு என்றாலுமே கணவனை இழந்த மல்லிகாவுக்கு யாரும் கை கொடுக்க முன்வரவில்லை. தனது ஒரே மகன் மணிகண்டன் தான் தனக்கு ஆதரவு என்று முழு மனதோடு அவனை ஆளாக்கி நல்ல வேலையில் அமர்த்தி நல்ல விதமாகவே தானே ஒரு பெண்ணையும் பார்த்து திருமணமும் முடித்து வைத்தாள். அங்கேதான் தப்பு செய்து விட்டாள் மல்லிகா. வந்தவள் தன்னை போல தனக்கு ஆதரவாக இருப்பாள் என்று நினைத்துதான் தான் படும் கஷ்டம் தன் மகனுக்கும் வரக்கூடாது என்று நினைத்துதான் படித்து வேலை பார்க்கும் பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தாள். அவளுக்கு மணிகண்டனை விட படிப்பு அதிகம். மணிகண்டனை விட ஒரு பங்கு சம்பளமும் அதிகம். அழகான வாலிப்பான பெண்ணும் கூட. பொதுவாகவே இந்த பூமியில் ஆண்களுக்கு மிகவும் பிடித்தது இரண்டு. ஒன்று பணம், மற்றது பெண். பசிக்கு போதுமான உணவு கிடைத்தால் அதை தருபவர்கள் பக்கம் மனம் சரிந்து விடுவது இயல்புதான. கண்மணியால் இது இரண்டையுமே மணிகண்டனுக்கு வற்றாமல் தர முடிந்தது. அவர்களின் நினைவுக்கு அழகான குழந்தையும் பிறந்துவிட்டது. ஆரம்பத்திலிருந்தே வாடகை வீட்டில் கஷ்டப்பட்ட மணிகண்டனுக்கு சொந்தமாக வீடு வாங்கும் கனவு இருந்தது. அதற்கு கை கொடுக்க கண்மணி வர அவனுக்கு எல்லாமும் கண்மணியே என்று ஆகிவிட்டது. ஒரு மனைவி மூலம் நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்து சுகங்களும் வசதிகளும் மணிகண்டனுக்கு கிடைக்க கண்மணியே உலகம் என்று ஆகிப்போனான் மணிகண்டன். கடைசி வரை கண்மணி கை கொடுப்பாள் என்ற உத்தரவாதம் இருந்ததால் அவளின் மீது பிடிப்பு கூடத்தானே செய்யும். அம்மாவின் மேல் மணிகண்டனுக்கு இருந்த பாசத்தை கண்மணி மெல்ல மெல்ல தன் பக்கம் திருப்பி கொண்டாள். அவனுக்கே தெரியாமல். கண்மணி இப்படி நடந்து கொள்வாள் என்று மாமியார் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அதே போல கண்மணிக்கு மாமியாரின் மேல் வெறுப்பு என்றெல்லாம் அர்த்தமில்லை. அதே சமயம் பாசமும் கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லா அம்மாக்களுக்குமே ஒரு குணம் உண்டு. அதுவும் விதவை தாய், மகனை சார்ந்து நிற்கும் அன்னை. அந்த பிள்ளை எப்போதுமே தன் பிடியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக அவளுக்கும் இருக்கத்தானே செய்யும். அது தப்பில்லையே. அது ஒரு மாதிரி பாதுகாப்பு பயம். இவனை விட்டால் எனக்கு ஏது நாதி? என் பிள்ளையை வந்தவள் பறித்து விட்டால் நான் அனாதையாகி விடுவேனே என்று ஒரு மன உளைச்சல். மகனை சார்ந்த தாய் அவனை விட்டுத்தர மனமில்லாமல் இழுத்து பிடிக்கும் அவல நிலை. மாமியார் மருமகள் போராட்டத்திற்கு இதுதான் ஆணிவேர். இது இல்லாத அம்மாக்களே உலகில் இல்லை. மகன் அதிக நேரம் தாயின் மடியில் இருந்து விட்டால் தாயின் கை ஓங்கிவிடும். வாழ வரும் பெண்ணுக்கு அது நரகம்தான். அவனை தன் பக்கம் கொண்டு வர மனைவி படும் பாடு கொஞ்சம் நஞ்சமாக இல்லை. இதில் தோற்றுப்போன மனைவிகளும் பல, பிரிந்து வாழும் அவலமும் உண்டு. விவாகரத்து வரை சென்றவர்களும் உண்டு. விதியே என்று மாமியாருக்கு அடிபணிந்து அடுங்கி கிடக்கும் பெண்களும் உண்டு.
இதுவும் ஒரு ரகம். உள்ளே நுழைந்ததுமே இதை புரிந்து கொண்டு எடை போட்டு மூளையிலேயே கிள்ளி புருஷனை தாய்ப்பக்கம் திரும்பவே விடாமல் செய்யும் மனைவிகளும் உண்டு. இந்த பிரச்சனையில் தன் மகன் வாழ வேண்டும் என்று நினைக்கும் நல்ல அம்மாக்களும் உண்டு. அதனை புரிந்து கொண்டு மகனை கஷ்டப்படுத்தி அதன் மூலம் தாயை கஷ்டப்படுத்தும் மருமகள்களும் உண்டு. மருமகள்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு அனாதைகளாகி முதியோர் இல்லம் சென்ற அம்மாக்களும் உண்டு. மனைவியிடம் பலவித மயக்கத்தில் தாயை தள்ளி வைத்த மகன்களும் உண்டு. நீயா நானா என்ற குஸ்தியில் இறங்கி மாமியார் மருமகள் செம பலத்தோடு சண்டையிட மூளை கலங்கி திரியும் ஆண்களும் உண்டு. அடிச்சுக்கிட்டு சாவுங்கடி என்று கண்டுகொள்ளாமல் போன புத்திசாலி ஆண்களும் உண்டு. இதில் பல ரகங்கள் தனித்தனியாக பிரித்து அலசினால் 1000 கதைகள். மணிகண்டன் அம்மா பிள்ளைதான். முதலில் அதை புரிந்து கொண்ட கண்மணி மெல்ல மெல்ல தன் பக்கம் இழுத்து கொண்டாள் அவனை. ஆரம்பத்தில் மணிகண்டனுக்கு அம்மா தான் எல்லாமே. அம்மா சொல்படி தான் நடப்பான். அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்று மனைவி சொல்லே மந்திரம் என்று ஆகிப்போனான். அம்மாவை எதிர்த்து பேசாத மணிகண்டனின் நிலை இப்பொழுது முற்றிலும் மாறிவிட்டது. அம்மா சொல்லை வேதமாக நினைத்து செயல்படும் மணிகண்டன் இப்பொழுது மனைவி சொல்லே வேதம் என்று மாறிப்போனான். படிப்படியாக மாறி இப்பொழுதெல்லாம் எதிர்ப்புகளை வெளிப்படையாகவே காட்ட ஆரம்பித்து விட்டான். எதற்கெடுத்தாலும் குற்றம் சொல்லும் மனைவிக்கு தாளம் போடுகிறான். அவள் சொல் கேட்டு வெளியில் வந்து தன்னிடம் ஒப்பிக்கிறான். கண்மணி தொடர்ந்து சொல்லித் தருவதால் அதை அப்படியே வார்த்தை பிசகாமல் வந்து வெளியில் மல்லிகாவிடம் ஒப்படைக்கிறான் மணிகண்டன். இந்த மாற்றங்கள் மல்லிகாவின் மனதில் சுருக்கென்று தைத்தது. மல்லிகா மணிகண்டன் நல்ல வாழ்வு வாழக்கூடாது என்று நினைக்கும் பெண் ரகம் அல்ல. தன் பிள்ளை நன்றாக வாழ வேண்டும். அதனால் கண்மணி மீது அவளுக்கு வெறுப்பும் இல்லைதான். ஆனால் எத்தனை நாள் தான் பொறுத்து போக முடியும்? ஆரம்பத்தில் இதை சகஜமாக ஏற்றுக்கொண்டு ஒதுங்கி போக பழகி கொண்டால்தான் மல்லிகா. ஆனால் அதுவே தொடர்ந்து முடியவில்லை. போக போக வாக்குவாதம் முற்றி கோபம் வந்து முகத்தில் அரைந்தது. மணி, இப்போ எல்லாம் நீ சுத்தமாக என்னை மதிக்கிறதே இல்லை. என் மேலே உனக்கு பாசமே இல்லைடா. நீ மாறிட்ட மணிகண்டா என்று ஆதங்கத்துடன் மகனின் முகம் பார்த்து சொன்னாள் மல்லிகா. ஏம்மா இப்படி அபாண்டமாக என் மேலே பழி போடுற? யதார்த்தமாக நான் உன்கிட்ட சொல்கிறதெல்லாம் உனக்கு மாறிட்டதா தோணுதா என்று கடுப்புடன் கேட்டான் மணிகண்டன். இல்லடா, நீ யதார்த்தமாக எதையுமே பேசலை. இப்போ எல்லாமே நான் செய்கிற எல்லாத்தையுமே குற்றமாக தானே பார்க்குற. சுருக்கு சுருக்குன்னு பேசுகிற. நீ இப்படி பேசவே மாட்டியே மணி. இப்போ கூட நீ பேசலடா, உன்னை பேச வைக்கிறாங்க. அம்மா, என்ன மடத்தனமான பேச்சு இது? எதுக்காக இப்போ கண்மணியை நடுவில் இழுக்கிற? நான் ஒன்றும் அவள் சொல்லி கொடுத்து பேசலை. எனக்கு என்ன சுய புத்தியே கிடையாதுன்னு நினைக்கிறியா? நீ இப்படி என்னை கேவலப்படுத்தக்கூடாதுமா. பெத்த மகனையே கேவலமாக பேசுறியே என்று நியாயம் கேட்ட அம்மாவையே குற்றவாளியாக்கினான் மணிகண்டன். மணி, இத்தனை காலம் நான் உனக்காகவே தான்டா வாழ்ந்தேன். எனக்காக எதுவுமே செஞ்சிக்காம என்னோட ஆசைகளை எல்லாமே குழி தோண்டி புதைச்சிட்டு உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு பாடுபட்டேன்டா. உங்கள் அப்பாவுக்கும் அவர் இறந்த பின்னாடி என் பாடு எவ்வளவு திண்டாட்டமாக இருந்ததுன்னு நீ கண்ணால் பார்த்தவன் தானடா. இன்றைக்கி நீ நல்ல வசதிகளோடையும் வாழறதா. ஆனால் என் காலத்தில் எந்த வசதியும் இல்லாமல் உன்னை கஷ்டப்பட்டு தானடா ஆளாக்கினேன் என்று அம்மா கேட்க, அம்மா, அது ஏன் தப்பாம்மா? அப்பா உனக்காக எதையும் வச்சுட்டு போகாமல் போனது அவரோட தப்பு. அது ஓன் விதிம்மா. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? நீ வேலைக்கு போனியா, இல்லை படித்து தான் இருக்கிறியா, இல்லை உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி நீ வாழ்ந்த. அது ஏன் தப்பு இல்லையேம்மா, உன் புருஷனோட தப்பு என்று பட்டென்று பேசினான். மல்லிகா பார்த்து பார்த்து வளர்த்த பையன். அவன் பேசியது கேட்டு மல்லிகாவின் இதழ்களில் விரக்தி பொன்னகை உறைந்து போனது. மணி, நீ என்ன பேசுகிறன்னு புரிஞ்சுதான் பேசுகிறியாடா? ஆமாம்மா, எனக்கு எல்லாமே நல்லா புரியத்தான் செய்யுது. என் ஃப்ரெண்டோட அம்மா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க தெரியுமா? உன் வயசு தானே அவங்களுக்கும். கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போய் முன்னேறினாங்க. இப்போ மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அது பிள்ளைக்கு உபயோகமாக இருக்குது தெரியுமா? ஓஹோ, அப்படின்னா நான் உனக்கு உபயோகமாக இல்லைன்னு சொல்கிறியா? இந்த வீட்டுக்காக நான் மாடாக உழைச்சிருக்கேன்டா. வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பெண்கள் மட்டும்தான் வீட்டுக்கு உபயோகமாக இருக்கிறாங்களா? வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன தண்டமாக சும்மா உக்காந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்களா? பகல் முழுக்க நான் பாடுபடுறேன்டா மணி என்று ஆதங்கத்தோடு அம்மா சொன்னாள். ஏம்மா, நீ தூங்குறதே இல்லையா? 4 பேருக்கு சமைக்க எத்தனை நேரமாக ஆகும்? சமைச்சு வீட்டை சுத்தப்படுத்திட்டு அப்புறம் என்னம்மா வேலை? அப்படியே பார்த்தா 1 மணி நேரம்தான் வேலையே இருக்கும். அதுக்கப்புறம் முழு ஓய்வு தானம்மா உனக்கு. அப்படின்னா நான் எதுக்குமே லாய்க்கில்லைன்னு சொல்கிறியா?
1 மணி நேரத்துக்கு மேலே வீட்டில் எந்த வேலையுமே இல்லை, நான் வேலையே செய்கிறது இல்லை, அப்புறமா சும்மா தான் உக்காந்துட்ருக்கேன்னு சொல்கிறியா? முதல்ல கோபப்படுறத நிறுத்துமா. நான் அப்படி ஒன்றும் சொல்லலை உன்னை. எல்லாருமே இங்கே முக்கியம்தானே. என்ன குறைச்சல் இந்த வீட்டில் உனக்கு? எல்லாமே இருக்குது. எதுக்காக எப்போவும் நீ புலம்பிக்கிட்டே இருக்கிற என்று கடுப்போடு கேட்டான் மணிகண்டன். சகலமும் உள்ளே இருந்து கண்மணி இதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். அவள் உதட்டில் நமட்டு சிரிப்பு. மணிக்கு கோபத்தில் இரவு சாப்பிட பிடிக்கவே இல்லை. அப்படியே எழுந்து போய் தன் அறைக்குள் புகுந்து கதவை சாத்தி படுத்து விட்டான். கண்மணி அவனை பார்த்து அவன் முதுகை வருடினாள். ஏன் சாப்பிடல? பசிக்கல விடு கண்மணி. ஏன் உங்கள் அம்மா வயிறு நிறைய போட்டு அனுப்பிட்டாங்க போல, அதுதான் பசிக்கலையோ? இல்லை கண்மணி, நானும் சமயத்தில் அம்மாவை சுருக்குன்னு தான் பேசிடுறேன். அது எனக்கும் நல்லாவே தெரியுது தான். முன்னெல்லாம் அம்மா கிட்ட நான் இப்படி பேசவே மாட்டேன் தெரியுமா? இப்போ எதனால் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல. என் சுபாவம் ஏன் இப்படி மாறி போச்சுன்னு எனக்கே புரியல. என்னை பார்த்தா எனக்கே ஒரு சில சமயம் கோபமாக வருது. பாவம் அம்மா என்ன செய்ய முடியும்? ஓ அப்படியா? நீங்கள் இப்படி பேசுகிறதுக்கு நிச்சயமாக நான் காரணம் இல்லை சாமி. நான் ஒன்றும் குறை சொல்லலை கண்மணி. என்னையே தான் நான் குறை சொல்லிக்கிறேன். நான் தான் ஏன் இப்படி மாறிப்போனேன்னு என்னையே நான் கேள்வி கேட்டுக்கிறேன். சரி சரி, இப்போ எதுக்காக எங்கிட்ட எரிஞ்சு விழுறீங்க? முன்னெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்த பிறகு தானே உங்களை மாற்றிட்டதா அர்த்தம் வரும். அப்படி நான் நடந்துக்க சொல்லி சொல்கிறேன்னு தானே சொல்லுவாங்க. என் பக்கம் விரல திருப்பி விடுற மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் இப்போ என்ன பேசுகிறீங்கன்னு புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? நான் அப்படி சொல்லலைன்னு சொன்னால் நீ ஒத்துக்க தான் போறியா? விடு. முன்னெல்லாம் நீங்கள் குடும்ப விவகாரத்தில் தலையிட மாட்டீங்க. வர்ற பணத்தை உங்கள் அம்மா கையில் தந்துடுவீங்க, கொடுக்கறத வாங்கிட்டு போயிடுவீங்க. உங்கள் வயசில் பல ஆண்கள் இந்த மாதிரி தான் முட்டாள்தனமாக வளர்ந்துட்டுருக்காங்க. பொண்டாட்டியை தான் குறை சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்த பிறகு இப்போ 2 பேருமே சம்பாதிக்கிறோம், பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிறோம். எல்லாமே இப்போ வெளிப்படையாக நடக்குது. 2 பேருக்கும் எல்லாமே தெரியுது. அந்த கால அம்மாக்கள் எல்லாம் இதை செஞ்சாங்களா? இல்லையே. எவ்வளவு கொண்டு வந்து கொடுத்தாலுமே கைக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன செலவு செய்கிறாங்க, எவ்வளவு மீதி வைக்கிறாங்க, அவங்க பேங்க் டெபாசிட்டில் எவ்வளவு பணம் இருக்குது, அது எதுவுமே தெரியறதில்ல. அவங்க அநீதியாக நடந்துக்கிட்டால் அதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியும்? என்ன மாதிரி பெண்கள் வீட்டுக்கு வந்ததுமே பின்னாடி தான் கணக்கு வழக்கு பட்ஜெட் எல்லாமே வருது, வெளிப்படையாக தெரியுது. அதனால் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தப்பானவர்களாக தெரிகிறோம். எங்கள் புத்திசாலித்தனெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? உங்களை மாதிரியே நாங்களும் முட்டாளாக இருந்தால் தானே உங்களுக்கும் பிடிக்கும். ஏன் உங்கள் அம்மாவுக்கும் அப்படி இருக்கிறது தானே பிடிக்கும்? கேள்வி கேட்டால் யாருக்குமே பிடிக்கிறதில்ல. தலையாட்டி பொம்மைகளாகவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்லுக்கு தலையாட்டலன்னா ஆத்திரம்தான் வருது என்று கடகட என்று ஒரே மூச்சில் பேசினாள் கண்மணி. அவளுக்கு பேச்சு திறன் உண்டு. எதை எடுத்தாலுமே அதை அலசி பேசி அதை தனக்கு சாதகமாக்கி எதிராளியை பேச விடாமலே செய்து விடுவாள். அல்லது பேச வந்தவனை என்ன பேச வந்தோம் என்றே மறக்கடிக்கும்படி செய்து விடுவாள். பேசி பேசி ஆட்சியை பிடித்த கூட்டம்தானே இது. பேசிய மக்களை பைத்தியமாக்கிய தலைவர்களும் உண்டே. வார்த்தைகள் தனக்கு வசப்பட்டால் வாழ்க்கை நம்மிடம் கைகட்டி நிற்கும் இல்லையா? கண்மணியும் அந்த ரகந்தான். இப்படி பேசி பேசியே மணிகண்டனை தன் வசம் கொண்டு வந்து விட்டாள். மணிகண்டனுக்கு அந்த பேச்சு திறமை இல்லாததால் கொட்டு கண்டு ஆடும் பேய் போல கண்மணியின் பேச்சுக்கு தாளம் போட்டான். மணிகண்டன் தன்னை விட்டு படிப்படியாக விலகிச் செல்வதை புரிந்து கொண்டாள் மல்லிகா. மணிகண்டன் இப்போதெல்லாம் அம்மாவிடம் பேசுவதே குறைந்து போனது. அப்படியே பேசினாலும் கோபப்பட்டு வார்த்தைகளை இறைக்கிறானே ஒழிய அன்பாக சில வார்த்தைகள் பேசி அறியாதவன் ஆகிப்போனா. மல்லிகாவும் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாள். அழுது என்ன ஆகப் போகிறது? இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதானே தீர வேண்டும் என்ற மனப்பக்குவத்துக்கு வந்துவிட்டாள். தன் நிலை புரிந்ததும் வருத்தம் மேலிட்டாலும் அதை ஜீரணித்து கொண்டாள் மல்லிகா. மகனை எதிர்த்து மட்டும் என்ன ஆகப் போகிறது? அவனிடம் மருமகள் சரியில்லை என்று முறையிட்டாலும் மாறப்போவது ஒன்றுமில்லை என்று தெரிந்து போனது. இப்படி நாளுக்கு நாள் பேச்சு முற்றினால் மன அமைதிதான் குறையும். அது தனக்கு மட்டுமில்லை, தன் பிள்ளைக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். குடும்ப நிம்மதியும் குலையும் என்பதை உணர்ந்து கொண்டாள் அம்மா மல்லிகா. மல்லிகாவுக்கு எப்பொழுதுமே கஷ்டமான வாழ்க்கை தான். கணவர் போன பின் இறுதி நாள் வரை மணிகண்டன் துணை இருந்தால் அந்த துணையும் இப்பொழுது விலகி போகிறது. தான் ஏன் இப்படி மாறிப்போனோம் என்று தன்னை தானே நொந்து கொண்டாள். தன் மகன் மணிகண்டனை ஆளாக்குவதற்காக தான் கையில் எடுத்த சமையல் கலையை ஏன் கைவிட்டேன் என்று நினைத்து நொந்தே போனாள் மல்லிகா.
இது வரும் வரை எனக்கு தெரிந்தது சமையல் கலை மட்டும்தானே. அந்த கலையினால் தானே என்னால் சம்பாதிக்கவும் முடிந்தது. அதை ஏன் என் பாதுகாப்புக்காக நான் ஏன் பயன்படுத்தாமல் போனேன்? இப்போது இவர்களுக்காக நாள் முழுவதும் உழைத்து என்ன பயன் எனக்கு? ருசி இல்லாத தரமில்லாத சாப்பாடு என்ற குற்றச்சாட்டு தானே பாராட்டாக கிடைக்கிறது. தன்னை குற்றம் சொல்ல சொல்ல சமையலில் இருந்த ஆர்வம் குறைந்து போனது மல்லிகாவுக்கு. எந்த வேலையுமே பாராட்டினால்தானே மேலும் மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உத்வேகம் வரும். எப்பொழுது பார் ஏதாவது குற்றம் சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த வேலையில் கூட ஈடுபாடு இல்லாமல் தானே போகும். அதுபோலதான் இருந்தது இப்பொழுது மல்லிகாவுக்கும். அம்மாவின் சமையலில் இருந்த சுணக்கம் வர வர மணிகண்டனுக்கும் வீட்டில் சாப்பிடவே பிடிப்பதில்லை. இப்பொழுதெல்லாம் அவன் சாப்பிடுவதும் சரியாக இல்லை. இன்று காலையில் கூட செய்த சமையலில் குறை கண்டுதான் சாப்பிடாமலேயே எழுந்து வந்து விட்டான். கேன்டீனுக்குள் சென்று சாப்பிட்ட அவனுக்கு அதிலுமே மனம் ஈடுபடவில்லை. கேன்டீன் சுவையும் அவனுக்கு பிடிக்கவில்லை. ஏனோ தானோ என்று குறித்துவிட்டு எழுந்து அலுவலகத்துக்குள் போய்விட்டான். அன்று அலுவலகத்தின் முக்கியமான வேலை. மணிகண்டனுக்கு ஒரு உத்தரவு வந்திருந்தது. சென்னையிலிருந்து மாற்றல் வாங்கி கொண்டு வந்த ஒருவருக்கு அனைத்து விஷயங்களிலும் உதவ வேண்டும் என்று. நேற்றே எம்டி ஆர்டர் போட்டிருந்ததால் இன்று அந்த பணி நிமித்தமாக என்ன செய்ய வேண்டும் என்று வரிசையாக குறிப்பிடுத்து கொண்டிருந்தான். பெங்களூரிலிருந்து புதிதாக மாற்றலாகி வந்திருந்தான் பாஸ்கர். பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள வேலூரில் தான். வேலை நிமித்தமாக முதலில் அவன் ஜாயின் பண்ணது என்னவோ பெங்களூர் கிளையில் தான். அங்கிருந்து மறுபடியும் சென்னைக்கு மாற்றலாகி அங்கிருந்து திரும்பவும் கோயம்புத்தூர் கிளைக்கு வந்து சேர்ந்திருக்கிறான். பாஸ்கர் மாநிறம், கலையான முகம், திடமான உடல்கட்டு, நல்ல குணங்களை கொண்டவன் தான். தன் தாய் மேல் மிகுந்த பாசம் கொண்டவன். பிறந்தது முதல் தந்தை இல்லாமல் தாயின் அரவணைப்பில் வளர்ந்தவன். வேலூரில் இருந்த மாமா வீட்டில்தான் வாசம். அவன் வளர்ந்தது படித்தது எல்லாமே மாமா வீட்டில். முழுக்க முழுக்க மாமா தயவில்தான். அங்கே வாளாவெட்டியாக அம்மா அனுபவித்த கொடுமைகள் அதிகம். ஒரு தாய் விடும் கண்ணீரை பார்த்து பார்த்து வளர்ந்தவன்தான் பாஸ்கர். நன்றாக படித்து நல்ல வேலையில் அமரும் சமயம் அம்மாவுக்கு மஞ்சள் காமாலை நோய் கண்டு இறந்துவிட, அம்மா இல்லாத இடத்தில் மாமாவின் உறவையும் உதறிவிட்டு பெங்களூரில் வேலை கிடைக்க அங்கே சென்று 6 வருடங்கள் யார் தயவும் இல்லாமல் தனித்து தவ வாழ்க்கை வாழ்ந்தவன்தான் பாஸ்கர். பின்னர் சென்னை கிளைக்கு மாற்றலாகி வந்தவனுக்கு அறிமுகமானாள் மாதுரி. அவனோடு ஒன்றாக ஒரே டீமில் வேலை செய்தவள். மாதுரிக்கு தாய் தந்தை யாரும் இல்லை. பிறந்து 2 நாள் குழந்தையாக அனாதை ஆசிரமத்தின் வாசல் படிகளில் விட்டு சென்ற குழந்தை அவள். இன்று நன்றாக படித்து ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து பாஸ்கரன் டீமில் இப்பொழுது வேலையும் செய்கிறாள். அவள் பாஸ்கரை விட 4 வயது சிறியவள். இருவருக்குள்ளும் நல்ல புரிதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் விரும்ப தொடங்கிவிட்டார்கள். காலப்போக்கில் இருவரும் மனம் முடித்து கொண்டு சென்னை தாம்பரத்து பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு லோன் போட்டு வாங்கி குடியேறியும் விட்டார்கள். பாஸ்கருக்கும் மாதுரிக்கும் திருமணமாகி 1 வருட காலம் முடிந்தது. இருவருக்கும் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. இந்த நிலைமையில்தான் பாஸ்கரை கோயம்புத்தூர் கிளைக்கு மாற்றம் செய்தார்கள். கூடவே மாதுரிக்கும் மாற்றத்துக்கு ஏற்பாடு செய்வதாகத்தான் உறுதி தந்திருந்தார்கள். தங்குவதற்கு வீடு ஏற்பாடு செய்து கொண்டு மாதுரியையும் அழைத்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து முதலில் புறப்பட்டு வந்துவிட்டான் பாஸ்கர். தொந்தரவு இல்லாமல் அமைதியான பகுதியில் வீடு கிடைக்குமா என்று எம்டியிடம் கேட்க அவர் மணிகண்டனை கை காட்டியிருந்ததால் மணிகண்டன் தங்கியிருக்கும் இந்திரா நகர் அமைதியான ஏரியாவாகத்தான் இருந்தது. அவர் தங்கிய வீட்டிலேயே மேல் மாடியில் ஒரு வீடு காலியாக இருந்ததால் மணிகண்டன் பாஸ்கரனுக்கு அந்த வீட்டை அழைத்து சென்று காட்டினான். பாஸ்கரனுக்கும் அந்த வீடு பிடித்து விடவே அங்கேயே குடி வருவதாக முடிவும் செய்யப்பட்டது. வேலை முடிந்து களைப்பில் வீடு திரும்பிய மணிகண்டனுக்கு தலையை பிடித்து கொள்ளலாம் போல இருந்தது. வீடு ரணகலப்பட்டு கொண்டிருந்தது. கண்மணி உச்சஸ்தாதியில் கத்தி கொண்டிருந்தாள் மல்லிகாவிடம். மணிகண்டன் கண்மணியின் வாரிசான ஆரியன் பாட்டியின் கால்களை கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருந்தான். அவனுக்கு வயது 10. 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறான். பரீட்சையில் மார்க் கம்மியாக வாங்கியதற்காக அவனை போட்டு அடித்து விட்டிருந்தாள் கண்மணி. அதை தட்டி கேட்ட மல்லிகாவுக்கு தான் சேர்த்து வைத்து இருவரையும் கண்டபடி திட்டு கொண்டிருந்தாள். உள்ளே நுழைந்த மணியோ தலையை பிடித்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்து விட்டான்.
கண்மணி, இப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு என்று தாங்க முடியாமல் கேட்டுவிட்டான். உடனே பத்திரகாளி போல ஆகிவிட்டாள் கண்மணி. ஓஹோ, என்னை பார்த்தா உங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற மாதிரி தோணுதா? ஒரு சப்ஜெக்டில் கூட 50% மேலே மார்க் எடுக்கலை. இப்படியே போனால் 10th என்ன மார்க் எடுப்பான்? +2 என்ன மார்க் எடுத்து இவன் காலேஜில் எதில் கொண்டு போய் சேர்க்கிறதான்? பின்னாடி இவனோட வாழ்க்கை எப்படி இருக்குமா என்று படபட என்று கொட்டி தள்ளினாள் கண்மணி. தேலாக அவள் வார்த்தைகள் வர, இப்போ தானே 5வது படிக்கிறான், அதுக்குள்ளே இவ காலேஜ் லெவலுக்கு யோசிக்கிறா என்று நினைக்க தான் தோன்றியது அவனுக்கு. இப்போ என்ன, அவன் சின்ன பையன்தானே, அதுக்குள்ளே காலேஜ் சேர்க்குற வரைக்கும் பேசுகிற. நாள் போனால் அவனுக்கே புரிஞ்சு போயிடும், நல்லா படிப்பான் என்று மல்லிகா பரிந்து கொண்டு வர, பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் சொல்கிறது. நான் என் பையனை கண்டிக்கும் போது குறுக்கில் வரக்கூடாதுன்னு இவங்களுக்கு எத்தனை தரம் தான் நான் சொல்கிறது? கொஞ்சமாவது ஏறுதா இவங்க மண்டையில்? இவங்கள மாதிரியே படிக்காமல் இருந்தால் தருதலையாக தான் சுற்றணும். ஒன்றும் படிக்காமல் போய் மூட்டை தான் தூக்கணும். டேய் மணி, பாத்தியாடா என்ன பேச்சு பேசுகிறான்னு? வளர்கிற பையனை ஏண்டா அடிக்கிறேன்னு கேட்டால் இத்தனை பேச்சாடா பேசுறது? நான் தான் உன்னை படிக்க வைக்கவே இல்லையே, நீ என்ன ஆளாகவே இல்லையா? அவன் சின்ன பையன், போக போக சரியாயிடணும்னு சொன்னால் கேட்காம என்னையும் சேர்த்துல திட்டுறா. ஆமாம், நீங்கள் வளர்த்த லட்சணம் தான் நல்லா தெரியுதே. இன்னும் அம்மா மடியில் ஏறி உக்காந்துக்கிட்டு பொண்டாட்டியை மதிக்கவே தெரியறதில்ல. அம்மா முந்தானியே கெதின்னு கிடக்கிற பிள்ளையாக தானே வளர்த்து வச்சுருக்கிறீங்க. என் பிள்ளையும் அப்படி வளரணுமா? உங்கள் வளர்ப்பு அப்படித்தான் இருக்கும். போய் டேய் வாடா முதல்ல. எப்போ பாரு பாட்டி பாட்டின்னு போய் காலை கட்டிக்கிட்டே கடை. நான் அந்த கையவே உடைக்கிறேனா இல்லையான்னு பாரு என்று கண்மணி ஆக்ரோஷமாக தன் மகன் ஆரியனை இழுக்க, நீ சொல்கிறது சரிதான் கண்மணி, என் மகனை நான் சரியாக வளர்க்கல தான். அவனால் சுயமாகவே சிந்திக்க முடியல, அதனால தான் என் வளர்ப்பு சரியாக இருக்கல. பொண்டாட்டி வந்ததும் அவன் முந்தானியே கதின்னு கிடக்கிறான் பத்தியா? அம்மா மடியில் இல்லை, பொண்டாட்டி முந்தானையில் தான் என் பையன் கிடக்கிறான். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நல்ல சிந்தனையை நான் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தேன்னா என் பையன் இப்போ தடுமாறி இப்படி நிற்க மாட்டான். இல்லை, அது ஏன் தப்புதாம்மா? பார்த்தீங்களா உங்கள் அம்மாவுக்கு நக்கலை? புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கக்கூடாதே, அதை பார்த்து உங்கள் அம்மா வயிறு கருகி போயிடுமே என்று கண்மணி ஆக்ரோஷமாக சொல்லிக்கொண்டே ஆரியனை இழுத்து கொண்டு அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டாள். அம்மா, நீ தான் கொஞ்சம் பேசாமல் இரேம்மா, வீட்டுக்கு வரவே பிடிக்கல எனக்கு. ஏன் தான் இப்படி போர்க்களம் பண்ணுறீங்களோ வீட்டில்? அவன் சரியாக படிக்கலைன்னா அவள் கண்டிக்கிறா, விட வேண்டியது தானே. நீ ஏன் நடுவில் பூந்து அதை தடுக்கிற? எதுவும் பேசாமல் மூலையில் போய் கெடமா, எனக்கு இம்சை கொட்டுறதுக்குன்னே வரியா என்று சுடு சொற்களை வாரி இறைத்தான் மணிகண்டன். மணிகண்டன் பேசியதை கேட்டு அம்மாவுக்கு கண்ணீர் வந்தது. பொண்டாட்டியை அடக்க முடியாமல் தன்மேல் பாய்கிறானே என்று வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனாலும் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை. இதையெல்லாம் தாங்கித்தானே கடந்து போக வேண்டும். ஆண்டவன் தன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து வைத்து விட்டானே என்று அவனைத்தான் குற்றம் சொல்ல முடியும். வேறென்ன செய்ய முடியும் தன்னால் என்று நினைத்து நொந்து கொண்டு முந்தானையால் தான் கண்களை துடைத்தவாறு சமையல் கட்டுக்குள் புகுந்து கொண்டாள் அம்மா. சமையல் கட்டில் வேலை நிறைய இருந்தது மல்லிகாவுக்கு. மணிகண்டன் தலைவலியோடு வந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு காப்பி போட்டு கொடுக்கணும். இரவு உணவுக்கு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டே அடுப்பை பற்ற வைத்து பாலை ஏற்றி அடுப்பில் வைத்தாள். கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு என்று எடுத்து வைத்து கொண்டு காய்கறிகளை வெட்ட ஆரம்பித்தாள். கைகள் அதன் போக்கில் வேலை செய்து கொண்டிருக்க மனம் ஏனோ அந்த வேலையில் ஒட்டாமல் எங்கேயோ சஞ்சரித்து கொண்டிருந்தது. பால் காய்ந்தது. ஏடு படர அதை இறக்கி ஒரு கப்பை எடுத்து 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் காப்பித்தூள் என்று போட்டு ஆடை ஊதி பாலை அதில் ஊற்றி ஸ்பூன் போட்டு கலக்கி சூடாக எடுத்து கொண்டு போய் மகனிடம் கொடுத்தாள் மல்லிகா. கண்மூடி சோஃபாவில் தலைமேல் கை வைத்து அமர்ந்திருந்த மணிகண்டன் தன் முன் ஆவி பறக்கும் காப்பியை கொண்டு வந்து நீட்டிய அம்மாவின் முகத்தை பார்த்தான். மனம் கனிந்து போனது அவனுக்கு. தனக்கெனவே தன் வாழ்க்கையை தொலைத்த அம்மா தன்னால் அவளை சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியவில்லையே என்ற ஆதங்கம் மனதில் தோன்றியது தான். தேங்க்ஸ்மா என்று மனதார சொல்லிவிட்டு காப்பியை வாங்கி பருகினான். இருக்கட்டும்பா, அம்மாவுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் என்று ஆதரமாக மகனின் தலையை தடவி கொடுத்துவிட்டு மீண்டும் சமையல் கட்டுக்குள் நுழைந்து கொண்டாள் மல்லிகா. இதுதான் மல்லிகா.
பேரன் ஆரியனுக்கு பால் சப்பாத்தி என்றால் மிகவும் பிடிக்கும். பாலை சுண்ட காய்ச்சி அதில் சர்க்கரை சேர்த்து சூடான சப்பாத்தியை சிறு சிறு வில்லைகளாக பிட்டு அந்த பாலில் ஊற வைத்து கொடுத்தால் நன்றாக சாப்பிடுவான் என்று மனதில் எண்ணிக்கொண்டே சப்பாத்தியை தேய்த்து தோசை கல்லை அடுப்பில் வைத்து சுட ஆரம்பித்தாள் மல்லிகா. அதே சமயம் இன்னொரு அடுப்பில் குருமா செய்வதற்கு வெட்டி வைத்திருந்த வெங்காயம், தக்காளி, காய்கறிகளை போட்டு வதக்க ஆரம்பித்தாள். சிறிது மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், உப்புத்தூள் என்று போட்டு நன்றாக வதக்கி கொண்டே அரைத்து வைத்திருந்த தேங்காய் பாலை அதில் சேர்த்து கிளறி இறக்கினாள். குருமா வாசம் வீட்டையே நிறைத்தது. பாட்டி, பசிக்குது என்று ஓடி வந்தான் ஆரியன். வாடா கண்ணா என்று அவனை அணைத்து கொண்டாள். ஊற வைத்திருந்த பால் சப்பாத்தியை எடுத்து ஸ்பூன் போட்டு அவனிடம் கொடுக்க, ஐ, பால் சப்பாத்தியா, சூப்பர் பாட்டி என்று பாட்டியின் கன்னத்தில் இச்சென்று முத்தம் வைத்துவிட்டு ஓடினான் சோஃபாவுக்கு. மல்லிகாவுக்கு கன்னத்தோடு கண்களும் ஈரமானது. இந்த அன்பு ஒன்றே போதுமே என்று நினைக்க தோன்றியது அப்பொழுதே. இதுதான் வாழ்க்கை. யாராவது ஒருவர் தன்னை காயப்படுத்தும் போது மற்றொருவர் தன்னை அன்போடு அரவணைத்து இழுத்து சென்றால் அந்த வாழ்க்கையின் எல்லை வரை அவர்களோடு சந்தோஷமாக பயணிக்க சொல்லுமே. அதுபோல தான் அப்பொழுது இருந்த மல்லிகாவுக்கு இந்த குழந்தைக்காக தன் வாழ்க்கை இப்படியே தொடர்ந்தால் கூட பரவாயில்லை தான், இந்த அன்பு ஒன்றே போதும் என்று நினைக்க தோன்றியது. இரவு உணவுக்கு மணிகண்டனும் வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்து 2 சப்பாத்தியை அவனது தட்டில் வைத்து குருமாவை கரண்டியால் எடுத்து ஊற்றினாள் மல்லிகா. குருமா வாசம் மூக்கை துளைக்கவும் இழுத்து மூச்சு விட்டான் மணிகண்டன் மகிழ்ச்சியோடு. ஒரு துண்டு சப்பாத்தியை பிட்டு குருமாவில் தோய்த்து சாப்பிட்டு பார்த்தான். சுவை அருமையாக இருந்தது. அம்மாவின் கை சமையல் அற்புதம்தான் என்று தோன்றியது மணிகண்டனுக்கு. அதை சொல்ல அவன் வாய் திறக்கும் பொழுதே படார் என்று கதவை திறந்து வெளியே வந்தாள் கண்மணி. தப்பென்று வாயை மூடிக்கொண்டான் மணிகண்டன். தான் வாய் திறக்க மாட்டாமல் இதை பாராட்டிவிட்டால் அப்புறம் ராட்சசி ஆடி விடுவாளே ஆட்டம் என்று ஏனோ தோன்றியது அவனுக்கு. ராட்சசி ஒரு வாய் நிம்மதியாக சாப்பிட விடுகிறாளா? தலையை குலுக்கி கொண்டு அவளை பார்த்தான். மணி, எனக்கு தலைவலி மண்டையை பொழக்குது, கொஞ்சம் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுங்க என்று அதிகார தோரணையோடு சொன்னாள் கண்மணி. கொஞ்சம் இரு கண்மணி, அவன் இப்போ தான் சாப்பிட உட்காந்தான், ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்து தருவான் உனக்கு என்று மல்லிகா சமாதானம் சொல்ல அவளுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. ஆமாம் கண்மணி, ரொம்ப பசிக்குது, இரு கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டுருவேன், அப்புறமா போய் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன் என்று சொல்லிவிட்டு மணிகண்டன் சப்பாத்தியை எடுத்து வாயில் வைக்க போக பட்டென்று அவன் கையை தட்டிவிட்டாள் கண்மணி. என்னோட தலைவலியை விட உங்களோட பசி உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக போச்சா? இங்கே எனக்கு வலி மண்டையை பொழக்குதுன்னு சொல்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் சாப்பிட்றீங்க, எப்படி உங்களால் முடியுது என்று இடுப்பில் கை வைத்து ஆத்திரமாக கேட்க மணிகண்டனுக்கே ஒரு மாதிரியாகிவிட்டது. 5 நிமிடத்தில் உயிரா போய்விடும் என்று ஆத்திரம்தான் வந்தது. ஆனால் அவளை கேட்க முடியாது, எதிர்க்கவும் முடியாது. எதுவும் பேசாமல் கை கழுவி விட்டு புறப்பட்டு விட்டான் மணிகண்டன். அதை பார்க்கும் பொழுதே மல்லிகாவின் பெற்ற வயிறு பற்றி எரிந்தது. ஆனால் எதை சொன்னாலும் எரித்துவிடும் ராட்சசியாக நிற்கும் கண்மணியை எதிர்த்து என்னதான் பேசிவிட முடியும்? ஏம்மா இப்படி பண்ண? அப்பா ஆசையாக சாப்பிட உட்காந்தாரு. பாட்டி குருமா அருமையாக செஞ்சுருக்காங்க, சாப்பிட்டுட்டு போக விட்டுருக்கலாமில்ல என்று பெரிய மனித தோரணையில் கேட்டான் ஆரியன். அவன் தலையில் பட்டென்று ஒரு அடி கொடுத்தாள் கண்மணி. வாயை முடிக்கிட்டு தின்னு, ஏதாவது பேசினா உனக்கும் சாப்பாடு கிடைக்காது என்று அவள் சொல்ல கப் என்று வாயை மூடிக்கொண்டான் ஆரியன். கண்மணி உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டாள். பாட்டி, வந்து நீ சாப்பிடு என்று சொன்ன பேரனை மார்போடு அணைத்து கொண்டாள் மல்லிகா. அப்பா வரட்டுண்டா கண்ணா, அப்பாவுக்கு போட்டுட்டு நானும் சாப்பிட்றேன் என்று சொல்ல சரி என்று தலையாட்டி விட்டு சாப்பிட்டு விட்டு எழுந்து சென்று படுத்து கொண்டான் ஆரியன். சிறிது நேரத்தில் மணிகண்டன் மாத்திரையோடு வந்தான். அறைக்குள் சென்று கண்மணியிடம் கொடுத்துவிட்டு வெளியே வந்து சாப்பிட அமர்ந்த அவனை மறுபடியும் கண்மணி கூப்பிட சை என்று எழுந்து கொண்டு, அம்மா எனக்கு டிஃபனே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டான். மனது பாரமாகிவிட்டது மல்லிகாவுக்கு. தனக்கும் சாப்பிட பிடிக்காமல் அனைத்தையும் ஒதுங்க வைத்துவிட்டு சமையல் அறை மேடையை சுத்தம் செய்துவிட்டு ஹாலுக்கு வந்து தரையில் படுக்கை விரிக்காமல் ஒரு தலையணையை மட்டும் போட்டுவிட்டு அப்படியே படுத்து கொண்டாள். கண்களை மூட முடியவில்லை. மூடினாலும் தூக்கம் வரவில்லை. மனது மகனின் நிலையை எண்ணி கண்ணீர் வடித்தது.
இவ்வளவு அவமானங்களுக்கு பின்பும் இந்த வீட்டில் இருந்து கொண்டு நான் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? இவர்களோடு இந்த இடத்திலேயே இப்படி போராடி பிழைக்கத்தான் வேண்டுமா என்று மனம் மருகினாள் மல்லிகா. சம்பளமில்லாத வேலைக்காரியாக எத்தனை வருடங்கள் இந்த வீட்டில் நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் ஒரு வார்த்தை பேச எனக்கு எந்த உரிமையும் இல்லை. இது என்ன ஒரு அடாவடித்தனம்? இந்த மாதிரி நான் இருப்பது நியாயமா? எழுந்து உட்கார்ந்தாள். விடிய விடிய உறக்கமே வரவில்லை. இந்த மாதிரி ஆவேசம் அடிக்கடி மல்லிகாவுக்கு வருவதுதான். ஆனால் அது விடுவதற்குள்ளேயே கரைந்துவிடும். தன்மேல் மிகுந்த அன்பு வைத்திருக்கும் பேரன் ஆரியனை நினைத்தால் எல்லாமே அடங்கிவிடும். பொங்கி வரும் உணர்வுகள் பாலில் தெளித்த தண்ணீராக அமுங்கி போகும். அவனுக்காகவாது அந்த அன்புக்காகவாவது இந்த வீட்டில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று தோன்றிவிடும். அப்படியே அமைதியாகி விடுவாள். எத்தனை அடிகள் பட்டால்தான் என்ன? இந்த மாதிரி ஒரு மனம் ஒரு தாய்க்கு மட்டும்தானே வரும். அது மல்லிகாவுக்கும் வந்தது. புது வீட்டுக்கு அனைத்து வசதிகளோடும் வந்து சேர்ந்து விட்டான் பாஸ்கர். சென்னையில் உள்ள அனைத்து பொருட்களுமே கோயம்புத்தூர் வீட்டுக்கும் ஷிஃப்ட் ஆகிவிட்டது. சென்னை வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு மாதிரியும் அடுத்த வாரமே வந்து சேர்வதாக ஏற்பாடாகியிருந்தது. பாஸ்கரை தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தான் மணிகண்டன். சரி என்று சம்பதித்து அன்று இரவே விருந்துக்கு வருவதாகவும் ஒப்புக்கொண்டான் பாஸ்கர். அன்று செய்தது போலவே சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் செய்திருந்தார் மல்லிகா. அனைத்தையுமே செய்து டேபிளில் வைத்து விட்டதோடு சரி. சமையல் அறைக்குள்ளேயே நின்று கொண்டாள் மல்லிகா. கண்மணி தான் எடுத்து பரிமாறினாள். குருமா பிரமாதமாக இருக்கிறது. சமையல் யார் செய்தது என்று பாஸ்கர் ஆவலோடு கேட்க, ஆரியனோ பட்டென்று முந்திக்கொண்டு எங்கள் பாட்டி தான் செஞ்சாங்க என்று சொல்லிவிட கண்மணி அவனை முறைத்து பார்த்தாள். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்கள் அம்மாவை நான் பார்க்கலையே இன்னும். மணிகண்டன், அவங்கள கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? பார்த்து ஒரு வார்த்தை பாராட்டணும்னு தோணுது என்று புன்னகையோடு சொல்ல மணிகண்டனும் சரி என்று தலையாட்டிவிட்டு, அம்மா இங்கே கொஞ்சம் வாயேன் என்று சமையலறை பார்த்து குரல் கொடுத்தான். மௌனமாக மல்லிகா வெளியில் வந்து பாஸ்கரை பார்த்து கரம் குவிக்க அப்படியே எழுந்து நின்று மெய் மறந்து கரம் குவித்து விட்டான் பாஸ்கர். லட்சணமான முகம், நெற்றியில் விபூதிக்கு ஏற்று ஆங்காங்கே ஓரிரு நரைத்த முடிகள், படிய வாரிய தலை, நல்ல நிறம், கருணை பொங்கும் கண்கள். அப்படியே தன் அம்மாவே நேரில் வந்து நின்றது போல இருந்தது பாஸ்கருக்கு. எதையுமே யோசிக்காமல் அப்படியே ஓடி வந்து கால்களில் விழுந்து வணங்கினான் பாஸ்கர். மல்லிகாவே அசந்து போய்விட்டாள். ஐயோ என்னப்பா இது, எந்திரிப்பா, கால்லெல்லாம் விழுந்துக்கிட்டு என்று தோளில் கை வைத்து பாஸ்கரை தூக்கினாள் மல்லிகா. இதில் என்னம்மா தப்பு இருக்குது? நீங்கள் பார்க்க அப்படியே எங்கள் அம்மா மாதிரியே இருக்கிறீங்க. உங்களை பார்த்ததும் எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம்தான் வந்தது. எனக்கு அம்மா இல்லைம்மா என்று அவன் சொல்ல சொல்ல கண்கள் கலங்கி விட்டது மல்லிகாவுக்கு. நல்லா இருக்கணும் பாணி என்று பாஸ்கரின் தலையை தடவி கொடுத்தாள் மல்லிகா. தன் மகன் தன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலோ அதே போல பாஸ்கர் நடந்து கொண்டது அவளை நெகிழ வைத்திருந்தது. சிறிது நேரம் இருந்துவிட்டு கிளம்பினான் பாஸ்கர். சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு மாதிரி வந்துடுவா. வர வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சி குடி போகணும். அந்த சமயத்தில் நீங்கள் தான் என் குடும்பமாக என் கூடவே இருந்து நடத்தி கொடுக்கணும் என்று மல்லிகாவை பார்த்து சொல்லிக்கொண்டே, அம்மா நீங்கள் தான் என் வீட்டு குத்து விளக்கை ஏற்றி வைக்கணும் என்று சொல்ல மல்லிகா பதறிப்போனாள். ஐயோ தம்பி, அந்த வேலையெல்லாம் நான் செய்யக்கூடாதுப்பா. நான் சுமங்கலி இல்லைப்பா. அது உன் மனைவியே செஞ்சாதான் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் மனைவிக்கு நான் வந்து விளக்கேற்றுறதை பிடிக்காமல் கூட போகலாம் இல்லையா? அதனால் வேண்டாம்ப்பா என்று மறுத்து சொன்னாள். அம்மா, உங்கள் நல்ல மனசும் உங்கள் கண்ணில் இருக்கிற கருணையும் யாருக்குமே வராது. நீங்களும் எனக்கு அம்மா போலதாம்மா. என் அம்மாவே வந்து குத்து விளக்கு ஏற்றினதான் நான் ரொம்பவும் சந்தோஷப்படுவேன். நீங்கள் தான் விளக்கேற்றணும். அப்போ தான் என் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, என் மனைவி மாதுரிக்கும் அப்பா அம்மா யாரும் இல்லைம்மா. அவள் ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்ந்தவ. சொந்த பந்தங்களுக்காக ஏங்குற நல்ல உள்ளம் படைத்தவள். அதனால் அவளுமே உங்களை தன்னுடைய அம்மா போலதாம்மா பாப்பா. நீங்கள் எதுக்கும் தயங்காதீங்க. நீங்கள் வர்றீங்க, விளக்கேற்றுறீங்க, அவ்வளவுதான் என்று பாஸ்கர் கொஞ்சம் செல்ல கண்டிப்போடு சொல்ல நெகிழ்ந்து போனாள் மல்லிகா. அன்போடு அவன் கையை பற்றி தட்டி கொடுத்து, நான் வரேன்பா என்று மென்மையாக சிரித்தாள். தன் உடம்பில் புதிதாக ஒரு பலம் சேர்ந்தது போல உணர்ந்தாள் மல்லிகா. ஏனென்றே தெரியவில்லை, பாஸ்கரை அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. கண்மணிக்கு மல்லிகாவை தூக்கி வைத்து பேசியது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. ஆனால் பாஸ்கரை எதிர்க்கவும் துணிவில்லை. அவன் மணிகண்டனின் ஆஃபீஸர், ஒரு மேலதிகாரியாக அவன் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அதனால் அவனிடம் பணிந்து போக வேண்டிய அவசியம் இருந்ததால் பொறுமையாக தன் கோபத்தை இழுத்து பிடித்து கொண்டு அமைதியாக நின்றாள்.
வெள்ளிக்கிழமை விடியற்காலிலேயே பாஸ்கரும் மாதுரியும் வந்து விட்டார்கள். முந்தின நாளே ஆள் வைத்து வீட்டை சுத்தம் செய்திருந்தார்கள். தேவையான பொருட்களையும் அந்த இடத்தில் அடுக்கி வைத்திருந்தார்கள். சாமி படங்கள் தயாராக இருந்தது. பால், பூஜைக்கான மலர்கள் என்று எல்லாமே தயாராக இருந்தது. மாதுரி மல்லிகாவிடம் அன்பாக நடந்து கொண்டாள். காலில் விழுந்து வணங்கினாள். அவள் கையை பிடித்து பூஜை அறைக்கு அழைத்து சென்று விளக்கேற்ற வைத்தாள். இதையெல்லாம் பார்த்து பல்லை கடித்து கொண்டு முகத்தில் கட்டாய புன்னகையை வரவழைத்து கொண்டு சிரித்தபடியே நின்றிருந்தாள் கண்மணி. அதோடு மட்டுமில்லை பாஸ்கர் சார், நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் சாப்பிடணும் என்ற அன்போடு அழைப்பு விடுத்தாள் கண்மணி. ஆச்சரியமாகி போனான் மணிகண்டன். கண்மணி இவ்வாறெல்லாம் பேசக்கூடியவளே அல்ல. இந்த பாஸ்கரிடம் மட்டும் எதற்காக இப்படி குலைந்து குலைந்து பேசுகிறாள் என்று தோன்றியது அவனுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே மல்லிகாவுக்கு ஆர்டர் போட்டாள். இத்தனை நாள் சமையலில் சொதப்பியது போல இல்லாமல் நல்ல சமையலாக செய்யுங்க, விருந்துக்கு வரவங்க நல்லபடியாக விரும்பி சாப்பிடணும் என்று அதிகார தோரணையில் சொல்ல மல்லிகா அமைதியாக சமையல் அறைக்குள் சென்றாள். மல்லிகாவுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது. பாஸ்கருக்கும் அவன் மனைவி மாதுரிக்கும் சமைப்பது என்பது அவளுக்கு பிடித்த விஷயம் என்றே சொல்லலாம். பாஸ்கரை தன் மகன் போலவே நினைத்தாள். மாதுரியும் தன்னிடம் தாய்ப்பாசத்தை வேண்டி நிற்கும் குழந்தையைப் போல தோன்ற இயல்பாகவே அவர்கள் மீது ஒரு ஈடுபாடு வந்திருந்தது மல்லிகாவுக்கு. எல்லாம் சரிதான், ஆனால் கண்மணி அவர்களை கொண்டாடுவதுதான் ஏன் என்று மல்லிகாவுக்குள்ளேயும் கேள்வி எழுந்தது. அவள் மனதில் என்ன இருந்தால் என்ன, அந்த குடும்பம் நல்ல குடும்பம், நன்றாக வாழ வேண்டுமே என்று மனதார வாழ்த்தினாள். கண்மணி, உனக்குள்ளே எப்படி இப்படி ஒரு மாற்றம் வந்தது? யாரையுமே நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்ல மாட்டியே, இப்போ மட்டும் பாஸ்கர் சாரையும் அவர் மனைவியையும் கூப்பிடுற என்று கேட்க, பாஸ்கர் அவர் உங்களோட பாஸ், மேலதிகாரி. அவங்கள நல்ல முறையில் நட்பு பாராட்டி பிடிச்சு வச்சுக்கிட்டா தானே நீங்கள் ஆஃபீஸில் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவர் சலுகையோடு வேலை பார்க்க முடியும். அப்புறம் அப்படியே ஆஃபீஸில் அவர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் மாதிரி காட்டிக்கிட்டு வேலை பாருங்கள், உங்கள் மரியாதையும் கூடும் என்று சொன்னவளே. அட அல்பமே என்பது போல பார்க்கத்தான் நினைத்தான் மணிகண்டன். ஆனால் பார்க்கவில்லை. எதற்கு வம்பில் மாட்ட வேண்டும்? அதனால் சரி என்பது போல தலையை ஆட்டி வைத்தான். மாதுரிக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. யாரும் இல்லாமல் அனாதியாக வளர்ந்த தனக்கும் பருவ வயதில் அனாதியான தன் கணவன் பாஸ்கருக்கும் ஒரு நல்ல குடும்பம் உற்ற துணையாக கிடைத்ததை சொல்லி சொல்லி மாய்ந்து போனாள். என்னங்க, எனக்கு என்னை பெத்த அம்மாவே கிடைத்தது போல சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? மல்லிகா அம்மாவை நீ பார்த்ததிலிருந்து பரவச நிலையை அடைந்ததை நானும் தான் பார்த்தேன் என்று கிண்டல் செய்தான் பாஸ்கர். அங்கே மட்டும் என்னவா என்ன வாழுது, அம்மா அம்மான்னு அவர்கள் பின்னாடியே சுற்றி திரிஞ்சிங்களே என்று பதிலுக்கு கேலி பேசினாலும் அவளும் அப்படித்தான் இருந்தாள். எனக்கென்னவோ மல்லிகா அம்மா முகத்தில் ஒரு வாட்டம் தெரியுதுங்க. மணிகண்டன் அவங்க அம்மா கிட்ட சகஜமாக பேசி பாசம் காட்டியது போலவே தெரியலப்பா. எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது என்று மாதிரி சொல்ல, உனக்கு அப்படி தோணுதாடா? அப்படி எதுவும் இருக்காது. அவர் எப்போதுமே அம்மா கூட தானே இருக்கிறாரு, அதனால் அவருக்கு அது சகஜமாக இருக்கும். அம்மா அன்பு அவருக்கு சகஜமாக கிடைக்கும். ஆனால் நமக்கு அப்படி இல்லைல்ல. அம்மாவின் அன்பு நமக்கு கிடைத்தற்கரிய பொக்கிசம் இல்லையா? எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும் என்று அவளை சமாதானம் செய்தான். அப்படியும் இருக்கலாம் என்று ஒத்துக்கொண்டாள் அவனின் ஆருயிர் மனைவி. வாரங்கள் கடந்தது. பாஸ்கரும் மாதுரியும் மல்லிகாவிடம் மிகவும் நெருங்கிவிட்டார்கள். கிட்டத்தட்ட மல்லிகாவுக்கு இன்னொரு மகனாகவே ஆகி போனான் பாஸ்கர். தனக்கு ஒரு மருமகள் வந்தால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று மல்லிகா கனவு கண்டது போலவே ஒரு நல்ல மருமகளாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு மகளாகவே நடந்து கொண்டாள் மாதுரி. குழந்தை ஆரியனும் பாஸ்கர் மாதுரியிடம் நன்றாக ஒட்டி கொண்டான். இப்பொழுதெல்லாம் அலுவலகம் விட்டு வந்தவுடனே ஆரியன் மாதுரியிடம் ஓடி வந்து விடுவான். அவளுக்கு அவனின் பாசம் மிகவும் பிடித்திருந்தது. தினமும் மாலை வேளையில் அவனுக்கு பாடம் சொல்லி தந்தாள். ஆரியன் முன்பை விடவும் இப்பொழுது படிப்பில் நன்றாகவே முன்னேறியிருந்தான். இதையெல்லாம் பார்க்க பார்க்க கண்மணிக்கு தான் எரிச்சலாக இருக்கும். மல்லிகாவும் ஆரியனும் போட்டி போட்டுக்கொண்டு பாஸ்கர் மாதுரி இடம் கொஞ்சுவது அவளுக்கு மிகவும் கோபத்தை தான் வரவழைத்தது. இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ள முடியாத நிலையில் இருந்தாள். ஒரு நாள் மாதுரி மல்லிகாவிடம் வாய் திறந்தே கேட்டுவிட்டாள். ஏம்மா, உங்கள் வீட்டில் உங்கள் மகனும் மருமகளும் உங்ககிட்ட பாராமுகமாக நடந்துக்கிற மாதிரில தோணுது. அவங்க ஏன் அப்படி இருக்காங்க? உங்கள் மேலே அவங்களுக்கு பாசமே இல்லையா? அப்படியெல்லாம் இல்லைம்மா, அவங்களுக்கு ஏதோ வேலை டென்ஷன், வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வராங்க இல்லையா, அதனால் டயர்டாக இருக்கும். வீட்டில் பேசிக்க நேரம் இருக்காது, அதுதானே ஒழிய பாசமெல்லாம் இல்லாமல் இல்லை.
அதான் அன்பை அவங்களால வெளிப்படையாக காட்ட தெரியல, அவ்வளவுதான் என்று ஏதோ சமாதானம் சொல்லி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் மல்லிகா. மல்லிகா சொன்ன சமாதானத்தை மாதுரியால் ஏற்க முடியவில்லை. ஏன், தானும் பாஸ்கரனும் கூட தான் வேலைக்கு சென்று வருகிறோம், தங்களுக்கு மட்டும் டயர்டாக இருக்காதா என்ன? அப்படி இருந்தும் அவர்கள் மணிகண்டனின் அம்மா என்றாலுமே நாங்கள் இருவரும் மல்லிகாவிடத்தில் அன்பாகத்தானே நடந்து கொள்கிறோம். தங்கள் சொந்த அம்மா போல தானே பாசம் காட்டுகிறோம். அந்நியர்களான நாங்களே இந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கும் பொழுது அந்த அன்பு தாய் மீது சொந்த மகனால் பாசம் வைக்க முடியாமல் போனது ஏனோ என்ற உறுத்தல் மாதுரியின் நெஞ்சத்தில் அதிகமானது. பாஸ்கரிடம் இதை பற்றி தினமும் புலம்பாத நாளே இல்லை மாதுரி. அவளின் புலம்பலுக்கு ஒரு நாள் பதில் கிடைத்தது ஆரியனின் மூலம். எங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே பாட்டியை கண்டா பிடிக்காது. அப்பாவும் பாட்டிக்கிட்ட பேசக்கூடாது, நானும் பாட்டிக்கிட்ட பேசினா அம்மாவுக்கு பிடிக்காது தான். ஆனால் நான் கேட்க மாட்டேன், எனக்கு பாட்டினா உயிர். பாட்டி சூப்பராக சமைப்பாங்க தெரியுமா. ஆனால் அப்பா அதை சந்தோஷமாக சாப்பிடக்கூட அம்மா விட மாட்டாங்க. அன்னைக்கு கூட பாட்டி சூப்பராக சப்பாத்தி குருமா வச்சாங்க. அதை கடைசி வரைக்கும் அப்பாவை அம்மா சாப்பிடவே விடலை. அதே போல் பாட்டிக்கிட்ட அப்பா ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னு வைங்க, அம்மா சண்டைக்கு போயிடுவாங்க. அம்மாவுக்கு பயந்தே அப்பா பாட்டிக்கிட்ட பேசுறதையே விட்டுட்டாரு. குழந்தை பெரிய மனித தோரணையில் சொன்ன செய்தி கேட்டு அதிர்ந்து போனார்கள் பாஸ்கரும் மாதுரியும். என்ன மாதிரியான மனிதர்கள் இவர்கள்? சொந்த தாயிடம் பேசுவதற்கு இத்தனை கட்டுப்பாடா? ஏன், கண்மணிக்கும் கூட ஒரு தாய் போல தானே மல்லிகா இருக்கிறார். அவர் மாடாக உழைக்கிறார், அவருக்கு உண்டான மரியாதையை தர மறுக்கிறார்களே என்று மனம் வெதும்பினான் பாஸ்கர். மாதுரியின் நிலையும் அதைவிட மோசமாக இருந்தது. அவளால் அழுகையை அடக்கவே முடியவில்லை. தனக்கு ஒரு தாய் இல்லையே என்ற துயரில் தினம் தினம் கண்ணீர் வடித்து வளர்ந்தவள் மாதுரி. அப்படி இருக்க தன் கண்முன்னே ஒரு தாய் படும் துயரம் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த துயரம் அவள் கண்களில் கண்ணீராக வெளிப்பட்டது. தேம்பி தேம்பி ஆளும் மனைவியை அணைத்து ஆறுதல் படுத்தினான் பாஸ்கர். என்னங்க, என்னால் தாங்கவே முடியலைங்க. நம்ம யாரும் இல்லாத அனாதையாக இருக்கோம். ஆனால் மல்லிகா அம்மாவுக்கு எல்லாருமே இருந்தும் அவங்க அனாதை மாதிரி தானே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்க. பேசாமல் அவங்கள நம்மளோடையே கூட்டிகிட்டு நாம் இந்த ஊரை விட்டே போயிடலாமாங்க என்று தேம்பியபடியே பாஸ்கரின் முகம் பார்த்து கேட்ட மனைவியை ஆதங்கத்தோடு பார்த்தான் பாஸ்கர். அப்படியெல்லாம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுமா. அவங்க உரிமை உள்ளவங்க. நம்ம பாசத்தை காட்டினாலும் வெளி மனிதர்கள் தானே. நாம் அவங்க விஷயத்துலலாம் தலையிட முடியாது. ஆரியன் சொல்கிறத வச்சு பார்த்தா கண்மணி ரொம்ப மோசமான பொண்ணாக தான் தெரிகிறாங்க. மல்லிகா அம்மாவுக்கு நாம் ஏதாவது செய்ய போக அவங்க கோபம் மல்லிகா அம்மா மேலே தான் திரும்பும். அது இன்னும் அதிகமாகும் இல்லை? அதுக்காக இது எல்லாம் பார்த்துக்கிட்டு நாம் அப்படியே அம்மாவை கஷ்டப்பட்டுட்டு போகட்டும்னு விட்டுட்டு கையை கட்டிக்கிட்டு பார்த்துட்ருக்க முடியுமா? என்னாலெல்லாம் அதை பார்த்துட்ருக்க முடியாதுங்க. இப்போ நான் சொல்கிறத கேட்க போகிறீங்களா இல்லையா? இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிங்க. இல்லைன்னா இதை நினச்சி நான் செத்தே போயிடுவேன். என் பேச்சை கேட்பீங்களா மாட்டிங்களா? இந்த பிரச்சனையை தீர்ப்பீங்களா மாட்டிங்களா என்று கண்ணீர் மல்க கேட்ட மனைவியின் முகத்தை பார்த்து சிரித்து கொண்டே அவள் கண்ணீரை துடைத்து விட்டான் பாஸ்கர். நான் இது வரைக்கும் உன் பேச்சை கேட்டு தானே நடந்துட்டுருக்கேன். மனைவி சொல்லே மந்திரம் என்று வாழுகிற நல்ல கணவன்டி நான் என்று செல்லமாக அவள் தலையை முட்டி கன்னம் தாங்கி சொன்ன கணவனை பார்த்து உதடு சுளித்து சிரித்தாள் மனைவி. ஆமாம், அப்படியே கேட்டுட்டாலும் இந்த கொஞ்சலுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. நான் சொல்லி எதை நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா என்று செல்லமாக சண்டை பிடித்தாள். அடிப்பாவி, என்ன இப்படியெல்லாம் போய் சொல்கிற? இது வரைக்கும் நீ சொன்ன எந்த விஷயத்த நான் கேட்காம மறுத்து பேசியிருக்கேனா? நீ தோப்புக்கரணம் போட சொன்னால் கூட இதோ எண்ணிக்கோனில்ல சொல்லிட்டு போடுற ரகந்தானடி நான் என்று அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு பேசிய கணவனை பார்த்து வாய் பொத்தி கலுக்கென்று சிரித்து விட்டாள் மாதுரி. ஆம், அவன் மனைவி சொல்லே மந்திரம் என்று வாழ்பவன்தான். அவன் மனைவியும் அவனிடம் நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி கொடுத்து அவளும் நல்லதை மட்டுமே செய்து கணவன் சொல்லே தாரக மந்திரம் என்று வாழும் ஆத்மார்த்த மனைவிதான். மனைவியை அன்போடு அணைத்தான் பாஸ்கர். ஆத்மார்த்தமாக கணவனின் மார்பில் முகம் புதைத்து அவனை இறுக அணைத்து கொண்டாள் மாதுரி. அங்கே அவர்கள் இருவருக்கும் இடையில் சொல்லில் வடிக்க முடியாத அன்பு இழையோடியது. மாதுரியிடம் சொன்னது போலவே அடுத்த நாளே மல்லிகாவை பார்த்து பேசினான் பாஸ்கர். அம்மா, நீங்கள் உங்கள் மகனோட குடும்பத்துக்காக மாடாக உழைக்கிறீங்க.
அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை இந்த வீட்டில். இத்தனையும் பொறுத்துக்கிட்டு ஏம்மா இன்னும் இவங்களுக்கு அடிமையாக வாழ்ந்துட்டுருக்கீங்க என்று கேட்ட பாஸ்கரை பார்த்து விரக்தியாக சிரித்தாள் மல்லிகா. பாஸ்கர், உன் கேள்வியில் இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது. ஆனால் இது நான் பிறந்தப்பவே இறைவன் என் தலையில் எழுதின விதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. என் காலம் இப்படியே முடிகிற வரைக்கும் நான் இதை அனுபவிச்சு தானே ஆகணும் என்று மெலிதாக கண்கள் கலங்க சொன்ன மல்லிகாவை பார்த்த பாஸ்கரனுக்கு உள்ளம் முருகிவிட்டது. அம்மா, இது உங்கள் தலையில் இறைவன் எழுதின விதி இல்லைம்மா, உங்கள் மருமகள் மாற்றி அமைச்ச சதி. அதனால் இதை பொறுத்துக்கிட்டு வாழணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்லைம்மா. அப்படி இல்லை கண்ணா, நான் இன்னும் எவ்வளவு காலம் வாழ போகிறேன்? இத்தனை காலம் இதை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தவ தானே. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேனே. என் பேரனை பார்த்துக்கிட்டு என் வாழ்நாள் இப்படியே முடியட்டுமே. அது தப்புமா. உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணிக்கிட்டு உங்கள் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லையே. உங்கள் தலையெழுத்தை நான் மாற்றி காட்டுறேன் என்று சொன்ன பாஸ்கரின் கன்னத்தை வாஞ்சையோடு தடவி கொடுத்தாள் மல்லிகா. நீ யார் பெத்த பிள்ளையோ கண்ணா, ஆனால் இந்த அம்மா மேலே இவ்வளவு பாசம் வச்சிருக்கியே. உங்கள் அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவ தான். பாவம், உன்னோட பாசத்தை அனுபவிக்க முடியாமல் இப்படி பாதியிலேயே இறந்து போனது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கடவுள் ஏன் தான் இப்படி எல்லாமே நம்ம விதியோட விளையாடுறானோ தெரியல. உனக்கு நல்ல தாய் கிடைக்கல, எனக்கு நல்ல மகன் கிடைக்கல. அப்படி இல்லைம்மா, ஒரு அம்மா போனால் என்ன, இன்னொரு அம்மாவை எனக்கு ஆண்டவன் காட்டியிருக்கான்ல. எனக்கும் மாதிரிக்கும் நீங்கள் அம்மா மாதிரி தானே. அப்படிப்பட்ட உங்களை இனியும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன். விடுப்பா, இனிமே இதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. மதியம் உனக்கும் சேர்த்து சமைக்கட்டுமா? நீ மட்டும் இன்னைக்கு வேலைக்கு போகாமல் வீட்லேயே இருக்கியே, ஏன்பா உடம்பு ஏதாவது சரியில்லையா? மாதுரி வேலைக்கு போயிட்டாளா என்று கேட்க, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி லீவு போட்டிருக்கேன் வேலைக்கு போகாமல். மாதிரி வேலைக்கு போயிட்டாம்மா. இன்னும் சொல்லப்போனால் சில விஷயங்கள் உங்ககிட்ட கண்டிப்பாக பேசியே ஆகணும்னு மாதிரி எனக்கு நேற்று நைட்டே ஆர்டர் போட்டுட்டா. அவள் பேச்சை என்னால் மீற முடியாதுமா. இது நானும் மாதிரியும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். அதனால் நீங்கள் என் பேச்சை கேட்டு தான் ஆகணும் என்று பிடிவாதமாக சொன்ன பாஸ்கரை சிரிப்போடு பார்த்தாள் மல்லிகா. இந்த பிள்ளைக்கு தான் என் மேலே எவ்வளவு அக்கறை பாசம் என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை அவளால். சரிடா கண்ணா, சொல்லு, இப்போ நான் என்ன பண்ணணும் என்று அமைதியாக கேட்ட மல்லிகாவை ஒரு கணம் ஆழ்ந்து பார்த்தான் பாஸ்கர். அம்மா, நீங்கள் வாழ்ந்த இத்தனை வருட வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். இங்கே பாசத்துக்கு மதிப்பு இல்லை, பணத்துக்கு தான் மதிப்புன்னு. ஆமாம்ப்பா, எனக்கும் அது நல்லா புரியத்தான் செய்து. கண்மணி கை நிறைய சம்பாதிக்கிறா. அவளோட பண தேவை என் பிள்ளைக்கு இருக்குது. அதனால் அவள் பேச்சுக்கு அவன் கட்டுப்பட்டு ஆடுறான். இதையெல்லாம் தினம் தினம் நான் பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன். அதைத்தாம்மா நானும் சொல்கிறேன். இப்போ உங்கள் கையிலையும் ஒரு 50 லட்சம் இருக்குதுன்னு வைங்க. அப்போ உங்கள் பிள்ளை, உங்கள் மருமக உங்களை இந்த மாதிரி நடத்துவாங்களா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக நடத்த மாட்டாங்கப்பா. நான் ஒரு செல்லா காசு அப்படின்னு நல்லா தெரிஞ்சதுனால தானே என்னை இவ்வளவு கேவலமாக நடத்துகிறா என் மருமக. அதை தட்டி கேட்க முடியாத நிலையில் அவளுக்கு கட்டுப்பட்டு வாய் பொத்தி நிற்கிறான் என் மகன். என்ன செய்ய, என் கையில் எதையுமே ஆண்டவன் விட்டு வைக்கலையே. இதுக்கு யாரை குத்த சொல்ல முடியும் என்று அங்கலாய்ப்போடு சொன்ன மல்லிகாவை பார்த்து, அம்மா, நீங்கள் வீட்டில் கணக்கு பார்க்காம உழைக்கிற காரணமாக தான் அவங்க நிம்மதியாக போய் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கவும் முடியுது. உங்கள் உழைப்புக்கான ஊதியம் தந்தா அவங்க எவ்வளவு பணம் தரணும் தெரியுமா? பெத்த மகன்கிட்ட யாராவது பணக்கணக்கு பார்க்க முடியுமாப்பா? அம்மா, அப்படியெல்லாம் இல்லைம்மா. அம்மா மகன் யாராக இருந்தாலும் உழைப்புக்குன்னு ஒரு ஊதியம் இருக்குது. அதை கேட்க யாரும் தயங்கக்கூடாது. நீ சொல்கிறது விளையாட்டு காரியம் இல்லைப்பா. நான் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் கேட்டால் இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க முடியுமா? சொல்லு. அம்மா, ஏன் இப்படி தளர்ந்து போய் பேசுகிறீங்க? உங்கள் கணவர் காலமான போது எந்த சொந்த பந்தம் உங்களை தாங்கி பிடிக்க ஓடி வந்தாங்க? நீங்கள் ஒத்தையாக நின்று தானே உங்கள் பிள்ளையை ஆளாக்குனீங்க. அப்போ உங்களுக்கு இருந்த தைரியம் இப்போ ஏம்மா இல்லாமல் போச்சு? பாஸ்கரின் பேச்சை கேட்கும் பொழுது அம்மாவுக்குள் ஒரு வேகம் பிறந்தது. ஒரு நம்பிக்கையோடு அம்மா நிமிர்ந்து பாஸ்கரின் முகத்தை பார்த்தாள். பாஸ்கர் சொல்வதும் சரிதானே. அந்த சிறு வயதிலேயே கணவனை இழந்து கையில் எந்த ஒரு சொத்தும் இல்லாமல் ஒத்தையாளாக உழைத்து மணிகண்டனை ஆளாக்க தெரிந்த தன் ஒருத்திக்காக உழைத்து சம்பாதிக்க முடியாமல் போய்விடுமா? என்ன, கொஞ்சம் வயது முதிர்ந்து விட்டது, அதற்காக இங்கே உழைப்பதை வெளியில் உழைத்தால் கௌரவமாக பிழைக்க முடியாதா என்று மனதிற்குள் எண்ணம் ஓடியது. பாஸ்கர்,
உன் பேச்சு கேட்க கேட்க இது நாள் வரைக்கும் எனக்குள்ளே இருந்த தயக்கங்கள் எல்லாம் தவிடு பொடியாகி என்னை விட்டு வெகு தூரம் நீங்கி சென்றது போல ஒரு புத்துணர்ச்சி தோணுதுப்பா. என்ன செய்யலாம் சொல்லு, நீ சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன் என்று ஆர்வத்தோடு பாஸ்கரின் முயற்சிக்கு ஒப்புதல் அளித்தாள் மல்லிகா. அது போதுமா, இந்த உத்தரவாதம் போதுமா, இனிமே பாருங்க இந்த பாஸ்கரோட ஆட்டத்தை என்று சொல்லி சிரித்தான் பாஸ்கர். அவனோடு கூட சேர்ந்து சந்தோஷமாக சிரித்தாள் மல்லிகா. வெகு நாட்களுக்கு பிறகு மல்லிகா மனம் விட்டு சிரிக்கிறாள். அடுத்த நாள் ஆஃபீஸ் சென்ற பாஸ்கர் வேலையை முடித்துவிட்டு இடைவேளை சமயம் மணிகண்டனை பார்க்க சென்றான். மணிகண்டம், கொஞ்சம் என் கூட வர்றீங்களா, கேன்டீன் வரைக்கும் போயிட்டு வரலாம் என்று அழைக்க மணிகண்டனும் சிரித்து கொண்டே மறுத்து எதுவும் சொல்லாமல் எழுந்து பாஸ்கர் கூட கேன்டீன் நோக்கி நடந்தான். மணிகண்டன், நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க. உங்களுக்கு அருமையான ஒரு தாய் கிடைச்சிருக்காங்க. எனக்கு கிடைச்சுமே அவங்களோட வாழை கொடுத்து வைக்கல என்று சொன்ன பாஸ்கரை பார்த்து பெருமையாக சிரித்தான் மணிகண்டன். ஆம், அவனுக்கு பெருமையாகத்தான் இருந்தது. தன் அம்மாவை பாஸ்கர் பாராட்டியது அவனுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. உங்கள் வீட்டில் எல்லா வேலையையும் உங்கள் அம்மா தானே பார்க்குறாங்க இல்லையா? உங்கள் மனைவி கண்மணி ஒரு வேலை கூட செய்கிறது இல்லை போல. நான் இந்த வீட்டுக்கு வந்து 1 மாதம் ஆகுது. நான் கவனித்த வரையிலும் அம்மா தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க என்று சொன்ன பாஸ்கரை சங்கடத்தோடு பார்த்து சிரித்து வைத்தான் மணிகண்டன். அவனால் வேற என்ன சொல்ல முடியும்? தன் வீட்டில் நடக்கும் நிகழ்வுகளை பாஸ்கர் அப்பட்டமாக பேசுவது அவனுக்கு சங்கடமாகத்தான் இருந்தது. உங்கள் அம்மா உங்கள் வீட்டோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்படலை. எங்களுக்கு பாருங்க, அப்படி யாரும் இல்லை. நாங்கள் 2 பேரும் தான் வேலையை ஷேர் பண்ணி செஞ்சுக்கிறோம் என்று பாஸ்கர் இயல்பாக சொல்லிக்கொண்டு மணிகண்டனின் முகத்தை ஆழமாக ஊன்றி பார்த்தான். ஆமாம் என்று சொல்லி மணிகண்டன் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தான். ஆனால் பாருங்க, உங்கள் கூட அம்மா இல்லைன்னா நீங்கள் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்வதற்கு ஒரு ஆள் போட்டு தானே ஆகணும். அப்படி இந்த வீட்டில், இந்த சிட்டியில் வீட்டோட தங்கி வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு வச்சா கூட அவங்களுக்கு குறைஞ்சது மாதம் 20,000ஆவது சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா? இந்த கணக்கெல்லாம் என்னைக்காவது உங்கள் மனைவி கண்மணி போட்டிருக்காங்களா என்று கேட்டான். அவன் கேள்வி கண்டு விழுக்கென்று நிமிர்ந்த பாஸ்கர் முகம் பார்த்தான் மணிகண்டன். அவன் முகத்தில் கோபத்தின் ஜொலிப்பு. அம்மா இவனிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பித்து விட்டாளா? அவமானமாகத்தான் இருந்தது. பாஸ்கர் தனக்கு மேலதிகாரி, பகைத்து கொள்ளவும் முடியாது. அதே சமயம் அவன் கேட்ட கேள்விக்கு கோபத்தை கட்டுப்படுத்தவும் முடியாமல், அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களா என்று கேட்டே விட்டான். இல்லை மணிகண்டன், அம்மா ஒரு நாளும் இதை சொல்லவில்லை. தன் மகனை பற்றி கீழ்த்தரமாக எந்த ஒரு தாயும் விமர்சிக்க மாட்டாள். உங்கள் அம்மாவும் அப்படித்தான். இதை என்னிடம் சொன்னது உங்கள் மகன் ஆரியன். ஓ, அவன் ஏதோ தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு உளறி இருப்பான். அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க பாஸ்கர். அவன் சொன்னதை மட்டும் வச்சு நான் உங்ககிட்ட இப்போ பேச வரல மணிகண்டன். உங்கள் மனைவி உங்கள் அம்மாவை கேவலமாக திட்டியதை நானே என் காதால் கேட்டேனே. அதனால தான் இப்போ உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். பாஸ்கர், உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. எல்லார் குடும்பத்துலேயும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது தானே. மாமியார் மருமகள் ஒன்றா இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் சகஜம்தானே. அவ ஏதோ பேசியிருப்பா, அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, இதை விட்டு தள்ளுங்க என்று மணிகண்டன் தயங்கி தயங்கி தான் சொன்னான். நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவந்தான் பாஸ்கர். மாமியார் மருமகள் பூசல் இயல்பானது தான். ஆனால் உங்கள் வீட்டில் மாமியார் சத்தமே கேட்கறது இல்லையே. உங்கள் அம்மாவோட சத்தமே வெளியில் வர்றதில்லையே. உங்கள் ஒய்ஃபோட சத்தம் மட்டும்தானே கேட்குது. உங்கள் ஒய்ஃபோட கொடி தான் பறக்குது. 2 பக்கமும் நடுநிலையாக நின்று நீங்கள் பேசாமல் உங்கள் ஒய்ஃபுக்கு மட்டுமே சாதகமாக பேசுகிறீங்களே. உங்கள் அம்மாவை குறை சொல்கிறீங்களே, அதையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். மணிகண்டன் எதுவும் பேசாமல், பேச முடியாமல் அமைதியாக தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருந்தான். ஏம்மா நீ பேசாமல் அமைதியாக இருக்கீங்க? நான் பேசுகிறதுல இருக்கிற நியாயம் உங்களுக்கு புரியலையா? இல்லைங்க பாஸ்கர், வீட்டு லோன் போகுது, ஆரியன் படிப்பு, அவன் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இதெல்லாம் சேர்ந்து என் கண்மணிக்கிட்ட எதிர்த்து பேச முடியாமல் என்னை பண்ணிடுச்சு. என்னை விட அவள் அதிகம் சம்பாதிக்கிறா. என்னோட எல்லா பண தேவைகளுக்கும் அவள் உதவி செய்கிறா. எப்படி அவளை நான் எதிர்த்து பேசுறது? அதுதான் என்னால் அம்மாவுக்கு ஆதரவாக எதுவும் சொல்ல முடியாத நிலை. ஆதங்கத்தோடு மணிகண்டன் சொல்ல விரக்தியாக பாஸ்கர் சிரித்தான். எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தது கண் முன்னாடி இருந்து பார்த்தவனா. என்னை வளர்க்குறதுக்கு எங்கள் அம்மா மாமா கிட்ட அவங்க படாத கஷ்டங்களே கிடையாது. ஒரு சொந்த பந்தத்தை அண்டி பிழைக்கிற நிலைமை எவ்வளவு கொடுமையானதுன்னு தெரியுமா மணிகண்டன் உங்களுக்கு? நானும் என் அம்மாவும் அதை அனுபவிச்சிருக்கிறோம். சின்ன வயசில்
அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த எங்கள் அம்மாவை தான் நான் வளர்ந்து பெரியவனாகி நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. என்னை போல தானே நீங்களும் வளர்ந்துருக்கீங்க. சின்ன வயசுலேயே அப்பா இறந்து போய் உங்கள் அம்மா உங்களை வளர்க்க சமையல் வேலையெல்லாம் செஞ்சு அதில் வந்த வருமானத்தில் படிக்க வச்சு இவ்வளோ பெரிய பதவியில் உட்கார வச்சுருக்குறாங்க இல்லையா? அப்போது உங்கள் அம்மா உங்களுக்கு எந்த உதவியுமே செய்யலையா? உங்கள் அம்மா உங்களை படிக்க வச்சு ஆளாக்கினதுனால தானே உங்களுக்கு இன்றைக்கி இந்த உயர்வு. இது ஒன்றும் உங்கள் மனைவி கண்மணியால் வரலல்ல, உங்கள் அம்மாவால் தானே வந்த உயர்வு. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த உயரத்துக்கு வந்திருக்கலைன்னா உங்களை கண்மணி கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவும் உண்மைதானே. கண்மணிக்கு உங்கள் அம்மா மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம், அது அவங்க விருப்பம். அது நிறைய வீடுகளில் நடக்கிறது தான். இது வாஸ்தவமான ஒன்று தான். ஆனால் உங்களுக்கும் உங்கள் அம்மா மேலே அக்கறை இருக்கணும் இல்லையா? கண்மணி உங்கள் அம்மாவை பேசும்போது நீங்கள் அதை தடுத்து அவங்க வாயை அடைச்சிருக்கணும் இல்லையா? அதையே செய்யாமல் விட்டீங்க மணிகண்டன். பாஸ்கர் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் ஈட்டியாக மணிகண்டனின் இதயத்தை தொலைத்தது. அவனால் என்ன பேச முடியும்? தப்பு முழுக்க முழுக்க அவன் பெயரில் இருப்பதால் வாயை திறந்து அதற்கு மறுமொழி சொல்லக்கூட இயலாதவனாக இடிந்து போய் அமர்ந்திருந்தான் மணிகண்டன். மணிகண்டன், உங்களுடைய பிற்பகுதி வாழ்க்கைக்கு உங்கள் மனைவி கண்மணி கை கொடுக்கலாம். ஆனால் உங்கள் முற்பகுதி வாழ்க்கையின் அடித்தளமே உங்கள் அம்மா தானே. அப்படிப்பட்ட அம்மாவை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தாமல் சக மனுஷியாக நடத்தி அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கலாம் இல்லையா? அதையே நீங்கள் செய்ய தவறுறீங்க மணிகண்டன். பாஸ்கர், ஆரம்பத்தில் நான் கண்மணியை கண்டிக்க தான் செஞ்சேன். ஆனால் அந்த கண்டிப்பு அவளை மேலும் மேலும் மூர்க்கத்தனமாக தான் மாற்றுச்சே ஒழிய திருந்தி நல்வழிப்படுத்தலை. நான் கண்டிக்க அம்மா மேலே அவளுக்கு வன்மம் கூடிக்கிட்டே போச்சு. அவளால் தான் அம்மா கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி அவங்க கஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் பல சமயம் அது கண்டும் காணாமல் ஒதுங்கி போயிடுறேன். என்னோட இந்த செயல் தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாத நிலை. என்னை மன்னிச்சிடுங்க பாஸ்கர் என்று உண்மையான வருத்தத்தோடு மணிகண்டன் சொன்னான். பாஸ்கருக்கு மணிகண்டனின் நிலை புரிந்தது. உள்ளுக்குள் அம்மாவின் மேல் பாசம் இருந்தாலும் கண்மணியின் மேல் உள்ள பயத்தால் அந்த பாசத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாக ஒதுங்கி போய் கொண்டிருக்கிறான் என்றும் புரிந்தது. வீட்டுக்கு வந்தவுடன் பாஸ்கரன் மணிகண்டனிடம் பேசிய அத்தனை விஷயங்களையும் மாதிரியிடம் சொன்னான். என்னப்பா இது, இவர் இவ்வளவு கோழையாக இருக்கிறாரே, இவரை எப்படி மாற்றுறது என்று கவலைப்பட்டாள் மாதிரி. 10 வருஷமாக உடம்புல ஊறி போன கோழைத்தனம் உடனே அது வெளியில் போகாது மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாக தானே மாற்றணும். சரிதான், அவர் மாறுறதுக்குள்ளே அம்மாவோட வாழ்க்கையே முடிஞ்சிடும்பா. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்களேன். அம்மா எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி அந்த கண்மணிக்கிட்ட கஷ்டப்படுறது? அவங்கள மீட்டு வேற எங்கேயாவது கொண்டு போயாவது வைங்கப்பா என்ற மனைவியை பார்த்து புன்னகை பொறிந்தான் பாஸ்கர். இன்னைக்கு தானே பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறோம். மணிகண்டன் யோசிப்பார், கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். நாளைக்கு அவர்கிட்ட மறுபடியும் நான் பேசுகிறேன், நீ கவலையே படாத, சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் என்று ஆறுதலாக சொன்னான் பாஸ்கர். அவன் வார்த்தைகள் தந்த நம்பிக்கையில் மனம் சமாதானம் அடைந்தாள் மாதுரி. சரி வாங்க, அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் என்று கணவனின் கைப்பிடித்து அழைத்து கொண்டு மாடியிலிருந்து கீழே இறங்கினாள். அவர்கள் கடைசி படியில் கால் வைக்கும் பொழுது உள்ளே இருந்து கண்மணியின் கூச்சல் சத்தம் காட்டு கத்தலாக கேட்டது. இந்த ஒரு மாதத்தில் மளிகை செலவு பில்லு 4000 கூடுதலாக எகிரியிருக்கு. உங்கள் அம்மா என்ன தான் பண்ணுறாங்க? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதானே பணத்தோட அருமை தெரியும். இப்படி வீட்லேயே உக்காந்துக்கிட்டு கால் ஆட்டிக்கிட்டு தின்னா எப்படி அருமை தெரியும்? இப்படித்தான் வீணாக்க தோணும். என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க என்று மணிகண்டனை ஏவி விட்டாள். மணிகண்டன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். என்ன, வாயை திறந்து ஒரு கேள்வி உங்கள் அம்மாவை கேட்க மாட்டீங்களே? அப்படியே அம்மா முந்தானையை பிடிச்சிக்கிட்டே திரிய வேண்டியது தானே? அம்மா என்ன பண்ணாலும் சரி, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இப்போது துண்டு விழுற பணத்தை யார் தருவா என்று கத்தினாள். கண்மணி, கொஞ்சம் மெதுவாக பேச, அக்கம் பக்கம் எல்லாம் கேட்டால் அசிங்கமாக நினைப்பாங்கல்ல. வெறும் 4000 ரூபாய்க்காக நீ இப்படியெல்லாம் பேசணுமா என்று தயங்கி கேட்டார் மல்லிகா. என்ன, வெறும் 4000 ரூபாயா? அது மட்டும்தான் இங்கே செலவா? டெய்லி வீட்டில் என்னென்ன செலவாகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹோம் லோன் போயிட்டுருக்குது, ஆரியனுக்கு ஃபீஸ் கட்டணும், போக வர பெட்ரோல் டீசல் செலவு, இதில் யாருக்காவது ஏதாவது ஒன்றுனா மருத்துவ செலவு, எனி டைம் வீட்டில் ஏசி போட்டு உட்காந்துருக்கீங்களே அந்த கரண்ட் பில்லு, இதெல்லாம் யார் செய்வா? நீங்கள் தருவீங்களா? மாதம் லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகுது தெரியுமா? வீட்டில் காலாட்டிக்கிட்டு உட்காந்துட்ருக்கிற உங்களுக்கு எங்கே அதெல்லாம் தெரிய போகுது? வெளியில் போய் நாயா பேயா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்தால் தானே தெரியும் என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாள் மல்லிகாவை.
ஏம்மா, நானும் தானே வீட்டில் உழைக்கிறேன். நான் என்னமோ காலாட்டிக்கிட்டு உட்காந்துட்ருக்கிற மாதிரி இல்லை பேசுகிற. பாருடா மணி என்ன சொல்கிறான்னு. நீயும் கேட்டுக்கிட்டு அமைதியாக நிற்கிறியேடா. எல்லா வேலையும் வீட்டில் நான் தானே செய்கிறேன். இந்த வேலைக்கு ஒரு ஆள் வச்சா கூட 20,000 சம்பளம் கொடுக்கணுமில்ல மாதம். அதை உங்களுக்கு நான் மீதி பண்ணி தானே தர்றேன் என்று பொறுக்க மாட்டாமல் கேட்டுவிட்டார் மல்லிகா. அவ்வளவுதான், ருத்ரதாண்டவமே ஆடிவிட்டாள் கண்மணி. ஓஹோ, நீங்கள் வீட்டு வேலை செய்கிறதுக்கு கணக்கு கேட்குறீங்களா? நீங்கள் இந்த வீட்டில் தங்கிறதுக்கு திங்கிறதுக்கு தூங்கிறதுக்குன்னு ஆகிற செலவு எல்லாம் நானும் கணக்கு போட்டா? ஆமாம், என்ன பெருசாக வீட்டில் வேலை செய்கிறீங்களாக்கும்? அரைக்கிறதுக்கு துவைக்கிறதுக்குன்னு எல்லாத்துக்குமே மிஷின் தான் நான் வாங்கி போட்டுருக்கேன். என்னமோ நீங்களே கையிலேயே அம்மியில் அரைச்சி குழம்பு வச்ச மாதிரியும் கையிலேயே துணி துவைச்சி காய போடுற மாதிரியும் இல்லை பேசுகிறீங்க. இந்த வீட்டில் வேலையை என்னால் பார்க்க முடியாதா? இல்லை நானே இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் எங்களுக்கு தேவையே இல்லை, வெளியில் போங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே போவீங்க? வயசான காலத்தில் போகிறதுக்கு நாதி இல்லையே, ஏதோ வீட்டோடைய கிடக்கட்டும், நமக்கும் கொஞ்சமாவது உபயோகமாக இருக்குமேன்னு பார்த்தா ரொம்ப தான் வாய் பேசுகிறீங்க. அவள் பேச பேச மல்லிகாவுக்கு கண்களில் நீர் கலங்கியது. பரிதாபமாக மணிகண்டனின் முகத்தை பார்த்தாள். அவனுக்கும் அவன் அம்மாவை கண்மணி பேச பேச ஆத்திரம்தான் வந்தது. ஆனாலும் அதை வெளிப்படுத்த முடியாத நிலை. வீடும் கண்மணியின் பெயரில் தான் இருந்தது. ஆனால் வீட்டுக்காக வாங்கின வெளிக்கடன் ஏராளம். அவன் தலையில் தான் அது விழும். அவன் தான் அதை கட்டியாக வேண்டும். இதை எல்லாமே நினைத்து அவன் அனுசரித்து தான் போக வேண்டும். ஆரியனையும் அவள் வசந்தான் பிடித்து வைப்பாள். அவனை விட அதிக சம்பளம் வாங்குபவள் கண்மணி. அவன் ஒரு சம்பளத்தில் இந்த காலத்தில் குடும்பம் நடத்துவது முடியாத நிலை. இதெல்லாம் அவன் மனதுக்கு அவனே போட்டுக்கொள்ளும் உப்புச்சப்பற்ற காரணங்கள் தான். உண்மை காரணம் என்னவென்றால் பாஸ்கரன் யூகித்தது போல கண்மணியை எதிர்க்கும் துணிவு மணிகண்டனுக்கு இல்லை என்பதுதான். அவர் முகத்தை என்ன பார்க்குறீங்க? என்னை பார்த்து பதில் சொல்லுங்க. கேள்வி நான் தானே கேட்குறேன். இப்போவே என் வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொன்னால் எங்கே போவீங்க? தெருவில் நின்று பிச்சை தான் எடுப்பீங்க. நக்கலாக கேட்டாள் கண்மணி. தெருவில் நின்று பிச்சை எடுப்பீங்களா என்ற கேள்வியில் உறைந்து போனாள் மல்லிகா. இவை அனைத்தையும் வெளியில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த மாதுரியால் அதற்கு மேலே பொறுக்க முடியவில்லை. பாஸ்கரின் கையை உதறிவிட்டு விடுவிடு என்று வீட்டுக்குள் நுழைந்தாள். கண்மணி, நீங்கள் ரொம்ப எல்லை மீறி பேசுகிறீங்க. அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுத்து கொஞ்சமாவது தன்மையாக பேசுங்க என்று கடுமையாக சொன்ன மாதுரியை பார்த்து ஒரு கணம் திகைத்து தான் போனாள் கண்மணி. பின்னால் வந்து நின்ற பாஸ்கரையும் மாதுரியையும் மாறி மாறி ஒரு கணம் பார்த்தாள் கண்மணி. மாதுரி, உங்களுக்கு எங்கள் வீட்டு நிலைமை தெரியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்க என்று இழுத்து பிடித்த பொறுமையோடு பதில் சொன்னாள் கண்மணி. மல்லிகாவுக்கு அவமானமாக இருந்தது. பூமி பிளந்து தன்னை உள்ளுக்குள் வாங்கி கொள்ளாதா என்று ஆதங்கமாகத்தான் நினைத்தாள். அம்மா என்று பாசத்தோடு அழைக்கும் பிள்ளைகள் மத்தியில் ஒரு தாய் அவமானப்படுவது அந்த பிள்ளைகளுக்குமே ஆதங்கமாகத்தானே இருக்கும் என்று நினைத்து நினைத்து உள்ளுக்குள் மருகினாள் மல்லிகா. இது உங்கள் குடும்ப விஷயமாகவே இருக்கட்டும் கண்மணி, ஆனால் அம்மா எங்ககிட்டையும் ஒரு தாயை போல தானே பாசத்தோடு நடந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட அம்மா எங்கள் கண்ணு முன்னாடி அவமானப்படுவதை பார்த்துக்கிட்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது என்று சொன்ன மாதுரியை சற்றே எரிச்சலாக பார்த்தாள் கண்மணி. இவங்களுக்கு நாங்கள் படுற கஷ்டம் புரியறதில்ல. மாதுரி, எங்கள் பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறாங்க இவங்க. அதை பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லுங்கள்? சிட்டியில் இந்த மாதிரி சகல வசதிகளோட ஒரு வீடு வாங்கிறதுனா சும்மாவா? அதுக்காக எவ்வளவு ஓடி இருப்போம், எவ்வளவு உழைச்சிருப்போம். இவங்களுக்கு என்ன குறை வச்சோம்? நேரத்துக்கு நல்ல சாப்பாடு போட்டுக்க, நல்ல துணிமணி அப்படின்னு நல்லா தானே பார்த்துக்கிட்டோம். இருந்தும் எங்களுக்காக கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்க முடியாதா இவங்களால? ஏதேது நீங்கள் இவங்கள நல்லா பார்த்துக்கிறீங்களா? ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக நிறுத்தி வச்சு கேள்வி கேட்குறீங்க. அவங்க உங்கள் கணவரோட அம்மா என்பது கூட உங்கள் புத்தியில் உரைக்கலையா? அவங்கக்கிட்ட இப்படி தான் மரியாதை இல்லாமல் நடந்துக்குவீங்களா? நாங்களும் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாதமாக இங்கே நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். நீங்கள் வெளியில் போய் வேலை செய்கிறீங்கன்னா அதே அளவுக்கு வேலையை அவங்க வீட்டுக்குள்ளேயும் செய்கிறாங்க தானே. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பணம் தர்றீங்களா? இல்லை இதே பணம் கொடுத்து ஒரு ஆளை வேலைக்கு வச்சிங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு பொறுப்பாக நடந்துக்குவாங்களா? காசுக்கு காசும் போய் நிம்மதியும் இருக்காது. வீட்டில் எந்த நேரமும் என்ன பண்ணுறாங்களோன்னு மனசு பூரா வீட்டை சுற்றியே தான் இருக்கும். வேலையிலும் ஒழுங்காக கவனம் செலுத்த முடியாது. நீங்கள் வெளியில் போய் நிம்மதியாக வேலை செஞ்சு இந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு காரணமே உங்கள் அம்மா தான். அதை புரிஞ்சு கொஞ்சம் தன்மையாக நடந்துக்கலாம் இல்லை அவங்கக்கிட்ட என்று சொல்ல இப்பொழுது வெளிப்படையாகவே மாதிரியிடம் சண்டையிட ஆரம்பித்து விட்டாள் கண்மணி.
என்ன நீங்கள் விட்டால் ரொம்ப ஓவராக தான் பேசிக்கிட்டே போகிறீங்க. உங்கள் வீட்டுக்காரர் என் புருஷனோட பாஸ் அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையாக பேசிகிட்டு இருந்தேன். அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க எங்கள் குடும்ப விஷயத்தில். இங்கே பாருங்கள் கண்மணி, நான் ஆஃபீஸில் தான் உங்கள் புருஷனுக்கு பாஸ். ஆஃபீஸ் விட்டு வெளியில் வந்துட்டா நானும் சக மனிதன் தான். ஒருத்தருக்கு நடக்கிற கொடுமையை தட்டி கேட்குற உரிமை எல்லாருக்குமே இந்த சமூகத்தில் உண்டு தெரியுமா என்று பாஸ்கர் சொல்ல, சார் நீங்கள் வந்து தட்டி கேட்குற மாதிரி எங்கள் குடும்பத்தில் அப்படி ஒன்றும் எந்த கொடுமையும் நடக்கலை. இது எங்கள் குடும்ப விஷயம். இன்னும் படித்து பொறுமையாக முன்ன இருந்து நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் என்னடான்னா யாருமே காதில் வாங்கிக்காமல் திரும்ப திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க. எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம். பாஸ் என்கிற அதிகாரம் எல்லாம் ஆஃபீஸோட நிறுத்திக்கோங்க. அதை எங்கள் வீட்டு வரைக்கும் கொண்டு வராதீங்க என்று நக்கலாக கண்மணி சொன்னாள். கண்மணி, வேண்டாம், இத்தோடு இந்த பேச்சை விட்டுடு. தேவையில்லாமல் பாஸ்கர் சாரையும் அவங்க ஒய்ஃபையும் அவமானப்படுத்தாத என்று மணிகண்டன் தன் மௌன தாவத்தை கலைத்து பேசினான். ஓஹோ, இவ்வளவு நேரமாக அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு உங்கள் பொண்டாட்டியவே கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்களே, அப்போ உங்களுக்கு ஒன்றும் காதில் விழலையா? அவங்கள நான் ஒன்று சொன்ன உடனே பறிஞ்சிக்கிட்டு வர்றீங்களா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இங்கே யார் உங்களுக்கு பொண்டாட்டி என்று வக்கரமாக கேட்டாள் கண்மணி. ஆடிப்போனான் மணிகண்டன். தன் பாஸ்கர் குடும்பம் முன்னாடியே கண்மணி இந்த மாதிரி தன்னை அவமானப்படுத்துவாள் என்று ஒரு நொடி கூட நினைக்கவே இல்லை அவன். மாதிரி தன் கணவனை திரும்பி ஒரு முறை பார்த்தாள். அவன் அமைதியாக அவளின் முகம் பார்த்தான். அந்த பார்வையில் என்ன கண்டாலோ திரும்பவும் கண்மணியின் முன் வந்து நின்றாள். இங்கே பாரு கண்மணி, அநாகரிகமாக பேச உனக்கு மட்டும்தான் தெரியும்னு நினச்சிட்டு இருக்காத. உன்னை விட கீழே இறங்கி பேச எனக்கும் தெரியும். ஆனால் என்னோட படிப்பு அதை தடுக்குது. நீ படிச்சிருந்தோம் இப்போ ரொம்ப கேவலமான நிலைமையில தான் இருக்கிற. நான் உன்னை நினச்சி வெக்கப்படுறேன். எதிராளியின் வாயை அடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிக்கலான்னு நீ யோசித்து தயங்காமல் அதை சொல்கிற. அப்படி நீ பேசினா அசிங்கப்பட்டு உன்னை எதுவும் கேட்காம வெளியில் போயிடுவாங்கன்னு நினச்சி நீ பேசியிருந்தா உனக்காக நான் வருத்தப்படுறேன். அந்த மாதிரியெல்லாம் நான் வெளியில் போக மாட்டேன். நீ இப்போ பேசின வார்த்தைகள் உன்னை தான் அசிங்கப்படுத்தும். உன் தரத்தை தான் அசிங்கப்படுத்தும். என்ன ஒரு செகண்டு கூட அசிங்கப்படுத்தாது. அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். என் பக்கம் பக்கபலமாக என் புருஷன் நிற்கிறாரு. நான் என்ன சொன்னாலும் எனக்கு கட்டுப்படுவார். நான் சொல்கிறது தான் அவருக்கு வேதம். மனைவி சொல்லே மந்திரன்னு வாழ்கிறவர் தான் என் புருஷன். அது என் மேலே இருக்கிற பாசத்தால் எனக்கு கிடைச்ச மரியாதை. உன் பக்கமும் உன் புருஷன் நிற்கிறாரு தான். ஆனால் அது உன் மேலே வச்ச பாசத்தால் இல்லை, உன் கொடூரமான நாக்கு மேலே வச்ச பயத்தால். உன் மேலே இருக்கிற பயத்தால் தான் உன் பக்கம் நிற்கிறாரு. மணிகண்டன் மனைவி சொல்லே மந்திரன்னு இருக்கிறதுல தப்பில்லை. ஆனால் அது எந்த மாதிரியான மனைவி வாயிலிருந்து அந்த சொல் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு புருஷன் அதுக்கு பக்கபலமாக நிற்கணும். இப்படி ஒரு மனைவிக்கு நீங்கள் பக்கபலமாக இருந்தீங்கன்னா நீங்களும் நாளைக்கு இதே மாதிரி 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட வேண்டிய நிலைமை வரும் என்று சொன்ன மாதிரியை மெச்சும் பார்வை பார்த்தான் பாஸ்கர். அதற்கு மேல் அந்த வீட்டிற்குள் நிற்காமல் பாஸ்கரின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியில் போய் நின்று கொண்டாள் மாதுரி. கண்மணியின் முகத்தை பார்க்கவே அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. மாதுரி, ரிலாக்ஸ் ஆயிரு. எப்படிங்க, எப்படி இப்படி கேடுகட்டத்தனமாக இருக்க முடியுது இவளால்? ச்சே, இப்படி கூடவா ஒருத்தி இருப்பா? அம்மாவை இனி ஒரு நிமிஷம் கூட இவகிட்ட விட்டு வைக்க முடியாதுங்க. ஏதாவது பண்ணுங்கப்பா. சரி, பார்த்துக்கலாம் இரு. அம்மா இவர்களை வேண்டாம் என்று உதறிவிட்டு அவர்களாகவே இந்த வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் யாருக்குமே பிரச்சனை இல்லை. இவர்கள் மேல் இருக்கும் பாசத்தை ஒரேடியாக அவர்கள் மறந்து விட்டு வரணுண்டா என்று சொன்ன பாஸ்கரின் வார்த்தையை புரிந்து கொண்டு ஒத்துக்கொண்டாள் மாதுரி. வீட்டிற்குள்ளே மாதிரி பேச பேச கண்மணியின் அகங்காரம் அதிகம்தான் ஆனதே தவிர குறையவே இல்லை. அவளின் அத்தனை கோபமும் அங்கே கையை பிசைந்து கொண்டு செய்வதறியாது நின்று கொண்டு இருந்த மல்லிகாவின் மீது பாய்ந்தது. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே? எத்தனை நாள் திட்டம் போட்டீங்க இவங்களோட சேர்ந்து என்னை அவமானப்படுத்தணும்னு? என் வீட்டு சோத்தை தின்னுப்ட்டு என்னை கவுக்கிறதுக்காக இவங்கக்கிட்டேயே போய் இல்லாததும் பொல்லாததும் என்னை பற்றி சொல்லி வச்சுருக்கிறீங்க. ஐயோ கண்மணி, நான் எதுவும் சொல்லலமா? எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா நடிக்காதீங்க. நீங்கள் சொல்லாமல் தான் அவங்க உங்களுக்கு பறிஞ்சிக்கிட்டு பேச வந்துட்டாங்களாக்கும். அப்பப்பா, வாயை திறந்தாலே ஒரே பொய்யும் புரட்டும் தான் வருது. எப்போ இவ்வளவு தூரம் ஆச்சோ அப்போவே உங்களுக்கு இந்த வீட்டில் இடமில்லை. முதல்ல உங்கள் பெட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டே கிளம்புங்க என்று சொன்ன கண்மணியை பார்த்து அதிர்ந்தே போனார்கள்.
கண்மணி, என்ன பேசுகிற நீ? அம்மாவை வீட்டை விட்டு போக சொன்னால் அவங்க எங்கே போவாங்க? அவங்களுக்கு நம்மளை விட்டால் யார் இருக்கிறாங்க சொல்லு என்று கேட்ட கணவனை முறைத்தாள். ஏன், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இவங்க பெறாத மகனும் மருமகளும் வந்து இவங்களுக்கு பறிஞ்சிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்களே. அவங்க வீட்டுக்கு போகட்டும், இல்லையா ஏதாவது ஒரு கோயில் குளத்துலையோ இல்லை அனாத ஆசிரமத்துலேயோ போய் தங்கட்டுமே, எனக்கு என்ன வந்தது? இன்னும் 1 மணி நேரத்தில் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும் என்று அலட்சியமாக சொன்னவள் தன் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டாள். ராட்சசி ராட்சசி, நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் எப்படி பேசிட்டா பாரு, பேசிட்டு போறா பாரு. எல்லாம் என்னோட கையால் ஆகாத தனத்தால் வந்த வினை என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் மணிகண்டன். இவ்வளவு அவமானப்பட்ட பின்பும் இந்த வீட்டில் தன்னால் இருக்க முடியுமா? இப்படி ஒரு மானங்கட்ட வாழ்க்கை வாழ்வதை விட எங்கேயாவது போய் சேர்த்து விடலாம். வேண்டாம், இனிமேல் 1 நிமிஷம் கூட இந்த வீட்டில் தான் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டு ஒரு துணிப்பையில் தனக்கு வேண்டிய துணிகளை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு வெளியில் புறப்பட்ட தாயை நோக்கி ஓடி வந்தான் மணிகண்டன். அம்மா, அவ கொஞ்ச நாள் பேசுவாம்மா, அப்புறமா விட்டுட்டு வேறு வேலையை பாப்பா. நீ இதை விட்டு தள்ளுமா, என்னை விட்டு போகாதம்மா. எங்கம்மா போவ நீ என்று கண் கலங்க கேட்டான். பாட்டி, நானும் உன் கூடையே வரேன் என்று பேரனும் ஓடி வந்து கட்டி கொண்டான். கண்ணா, என்னை பற்றி கவலைப்படாமல் குழந்தைய பாரு, நான் எங்கே இருந்தாலும் உங்கள் 2 பேர் நினைப்போடு தான் இருப்பேன் என்று அவர்கள் இருவரின் தலையையும் தடவி கொடுத்துவிட்டு வெளியில் வர மல்லிகாவின் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டான் பாஸ்கர். மல்லிகாவை அணைத்து கொண்டாள் மாதுரி. கூடவே வந்த மணிகண்டனிடம், நீங்கள் கவலைப்படாமல் போங்க மணிகண்டன், அம்மாவை நாங்கள் பார்த்துக்குறோம். நாளைக்கே இந்த வீட்டை காலி பண்ண ஏற்பாடும் செய்து விட்டேன். நம்ம கம்பெனியின் அருகில் புதிதாக கட்டியிருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு காலியாக இருப்பதாக ரங்கசாமி சொன்னார். நாங்கள் வீட்டை அங்கே மாற்றம் செய்ய போகிறோம். நீங்கள் இனிமே அங்கே வந்து மதிய உணவை அம்மா கையாலேயே சாப்பிட்லாம் என்று சொன்ன பாஸ்கரின் கைகளை பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டான் மணிகண்டன். அவனுக்கு இப்பொழுதுதான் மனதுக்கு நிம்மதியாக இருந்தது. அடுத்த நாளே அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு குடி போனார்கள். பாஸ்கர், மாதுரி, மல்லிகா மூவரும். அதை கேள்விப்பட்டு, ஓஹோ, என்ன ஒரு வில்லத்தனம் உங்கள் அம்மாவுக்கு, எந்த தைரியத்தில் அந்த மாதிரி பின்னாடி போனாங்க? அதுக்கு நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு உடந்த இருக்கட்டும், கொஞ்ச நாளில் அவங்க வேண்டான்னு துரத்தி விட்டால் மறுபடியும் இங்கே தானே வந்து நிற்கணும். அப்போ இருக்கு உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கு சேர்த்தே கச்சேரி என்று கத்தி கொண்டவள், வாடா போகலாம் என்று ஆரியனை கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் ஸ்கூல் வேனில் ஏற்றினாள். மணிகண்டன் ஒரு பெருமூச்சோடு, உன்னிடமிருந்து எங்கள் அம்மா தப்பித்து கொண்டார்கள், ஆனால் நானும் என் பையனும் அதற்கு வழியே இல்லாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று மனதில் நினைத்து கொண்டே ஆஃபீஸ் செல்ல ஆயத்தமானான். கண்மணி வீட்டில் உணவு எதுவும் சமைக்கவில்லை. பையனுக்கு கொடுத்துவிட்டு மதியத்துக்கு அதையே லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டி கொடுத்துவிட்டு அவளுமே ஆஃபீஸ் கிளம்பி விட்டாள். ஆஃபீஸ் கேன்டீனில் தனக்காக உணவை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்து மணிகண்டனுக்கு அவன் ஆஃபீஸ் கேன்டீனிலேயே சாப்பிடவும் சொல்லிவிட்டு போய்விட்டாள். மணிகண்டன் எதுவும் சொல்லாமல் கொஞ்சம் நேரமாக கிளம்பி பாஸ்கர் தங்கியிருக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து விட்டான். அங்கே மல்லிகா அவனை அன்போடு வரவேற்றார். அம்மா, என்னை மன்னிச்சிடுமா, என்னால் உனக்கு எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கேன் என்று அவள் காலில் விழுந்து கதறிவிட்டான். அந்த தாய் அன்போடு அவனை எழுப்பி அணைத்து ஆறுதல் படுத்தினாள். பழசையெல்லாம் மறந்துடுப்பா, வா வந்து சாப்பிடு என்று அழைத்து சென்று டைனிங் டேபிளில் உட்கார வைக்க அப்பொழுது ரெடியாகி பாஸ்கரும் மாதுரியும் சாப்பிட வந்தார்கள். வாங்க மணிகண்டன், இனிமே உங்களுக்கு 3 வேளையும் எங்கள் வீட்டில்தான். உங்கள் அம்மா கையால் தான் உணவு. நீங்கள் உங்கள் அம்மாவை பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களும் எனக்கு உடன் பிறந்த சகோதரன் மாதிரி தான். உங்கள் மூலமாகத்தானே எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல அம்மா கிடைத்திருக்கிறார்கள். அதனால் சாகும் வரை நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று பாஸ்கர் நெகிழ்ந்து போய் சொல்ல, ஐயோ பாஸ்கர், நீங்கள் தான் எங்கள் அம்மாவை இக்கட்டிலேருந்து மீட்டெடுத்து நல்ல ஒரு வாழ்வை கொடுத்துருக்குறீங்க. எனக்காக கஷ்டப்பட்ட என்னோட தாயின் கஷ்டம் நேத்தோட தீர்ந்துடுச்சு. இனிமே அவங்க சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு நல்ல மகனுக்கு தாயாக இங்கே இருப்பாங்க. அதுவே எனக்கு போதும். இந்த உதவியை செஞ்ச உங்களுக்கு நான் தான் காலம் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன். சரி சரி போதும், வாங்க சாவகாசமாக ஆள் ஆளுக்கு நன்றி கடன் பட்டுக்கிட்டு இருக்கலாம். இப்போ எனக்கு பசிக்குதுப்பா. அம்மா, நீங்களும் உட்காருங்க, 4 பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம் என்று அன்பாக மிரட்டி கொண்டே போய் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து அம்மாவின் கைப்பிடித்து இழுத்து தன் பக்கத்து சேரில் மல்லிகாவை அமர வைத்து அவளுக்கு தட்டில் உணவை பரிமாறினாள் மாதுரி.
முதல் முறை தனக்காக ஒருவர் உணவு பரிமாற கண்களில் நீர் மல்க தொண்டை அடைக்க ஆனந்தமாக சாப்பிடுகிறாள் மல்லிகா. தன் பேரனையும் மறக்கவில்லை மல்லிகா. அவனுக்கு கண்மணி ஒழுங்காக உணவு கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டாள் என்று நன்றாகவே அவளுக்கு தெரியும். அதனால் அனைவரும் ஆஃபீஸ் சென்றதும் ஒரு டிஃபன் பாக்ஸில் மதிய உணவை எடுத்துக்கொண்டு ஆட்டோ பிடித்து பேரன் படிக்கும் பள்ளிக்கு சென்று அவனுக்கும் ஆசையாக மதிய உணவை ஊட்டிவிட்டு தான் வந்தாள் மல்லிகா. நாட்கள் இப்படியே ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது. காலப்போக்கில் மாதுரிக்கும் பாஸ்கருக்கும் ஒரு மகள் பிறந்தாள். கண்ணுக்கு கண்ணாக மாதுரியின் பிரசவ காலத்தை அவள் கடக்க அன்போடு உதவி செய்து பிறந்த குழந்தைக்கு பாட்டியாகி முழுக்க முழுக்க பாசத்தை கொட்டி அன்போடு வளர்த்தாள் மல்லிகா. பாஸ்கர் மல்லிகாவின் பெயரில் மாதம் 25,000 பணம் போட்டு வந்தான். வீட்டில் வேலைக்கும் ஆள் வைத்துவிட சமையல் செய்வது மட்டும் அன்போடு தன் பொறுப்பில் வைத்து கொண்டு வீட்டு வேலை செய்யும் ஆட்களை மேற்பார்வையிட்டு கொண்டு வருகிறாள் மல்லிகா. இப்பொழுதெல்லாம் மல்லிகாவின் காலங்கள் பாஸ்கர் மாதிரி அவர்களின் மகள் இனியா என்று நிம்மதியாக இனிமையாக கழிகின்றது. இந்த மாற்றங்களை கண்மணியால் தான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது. வெகு காலம் பொறாமையில் தவித்து போனாள். அவள் போட்ட கணக்கு எல்லாமே தப்பாகி போனதே. பாஸ்கரும் மாதிரியும் கொஞ்ச நாட்களிலேயே மல்லிகாவை வீட்டை விட்டு விரட்டி விடுவார்கள் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டாள். சொந்த பிள்ளைகளே பாசம் தராத இந்த காலத்தில் எங்கிருந்தோ வந்த பிள்ளை பாசமாக நடந்து கொள்ளப் போகிறானா? எல்லாம் ஆரம்ப கால அலட்டல்கள் என்று எண்ணி அவள் நம்பவே இல்லை. அனைவரும் அவளின் மனம் போலவே இருப்பார்கள் என்று நினைத்து விட்டாள் போல. அவள் நினைத்தது எதுவுமே நடக்காத நிலையில் ஆத்திரமடைந்தாள். கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணினாள். ஆனால் அவளை மணிகண்டனும் சரி ஆரியனும் சரி கண்டுகொள்ளவே இல்லை. தன் பேரன் ஆரியனும் தன் மகன் மணிகண்டனும் அடிக்கடி தன்னை வந்து பார்த்துவிட்டு போகும் சந்தோஷத்தில் மல்லிகா நிம்மதியாக வாழ்ந்தாள். காலங்கள் உருண்டோடியது. 17 வருடங்கள் கழித்த நிலையில் இன்று ஆரியன், என்னடா பார்த்துக்கிட்டு சும்மாவே நிற்கிற? உன் பொண்டாட்டி இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டே போகிறா, நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்தா என்னடா அர்த்தம் என்று கத்திக்கொண்டிருந்தாள் கண்மணி. நான் என்னம்மா பண்ண முடியும்? எனக்குள்ளேயும் அப்பா ரத்தம் தானே ஓடுது. அதுதான் பேசாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்கேன் என்று அலட்டி கொள்ளாமல் சொன்னான் ஆரியன். அவன் சொன்ன தோரணையில் சோஃபாவில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த மணிகண்டனுக்கு சிரிப்பு போத்து கொண்டு வந்தது. பேப்பரினால் தன் முகத்தை மூடிக்கொண்டே ஆரியனை பார்த்து கட்டை விரலை உயர்த்தி தம்ஸ் அப் காட்டினார் மணிகண்டன். என்னடா பேசுகிற நீ? நான் என்ன சொன்னால் நீ என்ன சொல்கிற என்று கண்மணி ஆரியனின் மேல் பாய்ந்தாள். நான் என்னம்மா பண்ணட்டும்? அன்னைக்கு நீ பாட்டியை என்னென்ன பேசுனியோ அதையே தான் இன்றைக்கி உன்னோட மருமக உன்னை பேசுகிறா. உங்கள் 2 பேருக்கும் இடையில நான் எப்படிம்மா வர முடியும்? நானும் அப்பா மாதிரி அமைதியாக உட்காந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும் என்று ஒரே போடாக போட்டுவிட்டான் ஆரியன். கண்மணி ஆடி போய்விட்டாள். தான் வளர்த்த பிள்ளை என்ன பேச்சு பேசுகிறான் தன்னிடமே என்று எண்ணிய போது ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. வேகமாக போய் பேப்பர் படித்து கொண்டு அமர்ந்திருந்த மணிகண்டனின் முன்னால் நின்றாள். உங்கள் பிள்ளை என்னை என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்களா? என் மேலேயே தப்பு சொல்கிறான். அவன் பொண்டாட்டியை அடக்க மாட்டேன்னு நான் பண்ணது தான் தப்புன்னு என்ன பேசுகிறான். உங்கள் காதில் விழலையாது என்று கேட்க, என் காது தான் அடப்பட்டு போய் 25 வருஷத்துக்கு மேலாச்சே கண்மணி. அன்னைக்கு நீ எங்கள் அம்மாவை பேசும்போதும் எதுவும் என் காதில் விழலை. இன்றைக்கி உன் மருமக உன்னை பேசும்போதும் எதுவும் என் காதில் விழலை. என்னை என்ன பண்ண சொல்கிற? எனக்கு காது கேட்காது கண்மணி என்று கூலாக சொன்னான் மணிகண்டன். ஓஹோ, எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு தான் என்னை பழி வாங்குறீங்களா என்று ஆங்காரமாக மூவரையும் பார்த்து கேட்டாள் கண்மணி. இங்கே பாருங்க அத்தை, பழி வாங்குகிற ரேஞ்செல்லாம் நீங்கள் எனக்கு பழி வாங்குகிற ரேஞ்சுக்கெல்லாம் நீங்கள் ஆளே இல்லை. அந்தளவுக்கு நீங்கள் எனக்கு ஒர்த் இல்லை. இவங்களோட சேர்ந்து தான் உங்ககிட்ட பேசணுன்னு எனக்கு அவசியமும் இல்லை. என்ன கோழைன்னு நினச்சிங்களா? எதுக்காக இப்போ ஓவராக சீன் போடுறீங்க? வீட்டில் சும்மா தானே உட்காந்துட்ருக்குறீங்க. சமையல் வேலையும் வீட்டு வேலையும் பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் அதில் என்ன தப்பு இருக்குது? ரிட்டையர் ஆனால் அமைதியாக வீட்டில் இருந்துட்டு எங்களுக்கு உதவியாக இருக்கணும், இப்படி உபத்திரமாக இருக்கக்கூடாது என்று ஆரியனின் காதல் மனைவி ரித்திகா சொல்ல, நேற்று வந்த இவை என்ன அதிகாரம் பண்ணுறதா என்று கண்மணிக்கு அவமானமாகவும் ஆத்திரமாகவும் இருந்தது. இதை பார்த்து கொண்டு தான் கணவனும் மகனும் வாய் மூடி பேசாமல் மௌனியாக இருக்கிறார்களே என்று அதற்குமே சேர்த்து ஆத்திரமாக வந்தது. ஆரியன்,
நீங்கள் நான் சொல்கிறத கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா என்று ஆரியனை பார்த்து ரித்திகா முறைத்து கொண்டே இடுப்பில் கை வைத்து கொண்டு கேட்க அவன் சிரித்து கொண்டே எழுந்து நின்று உடலை பாதியாக வளைத்து நிமிர்த்தி, ரித்திமா, மனைவி சொல்லே மந்திரம்னு வாழ்ந்த என் தகப்பனுக்கு தப்பாமல் பிறந்த மகன் நானும் என் மனைவி சொல்லே மந்திரம்னு தான் வாழ்வேன். நீ என்ன சொன்னாலும் செய்ய வேண்டா கண்ணு என்று சொல்ல அவன் சொன்ன தோரணையில் ரித்திகாவுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. ஆனால் உதட்டை மடித்து தன் சிரிப்பை அடக்கி கொண்டு, போதும் போதும் உங்கள் பாசாங்கெல்லாம், என்னால் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஆஃபீஸ்லேயும் போய் பொழைச்சி இந்த குடும்பத்துக்காக பணத்தை கொண்டு வந்து கொட்ட முடியாது. உங்கள் அம்மா வீட்டில் சும்மா தானே இருக்காங்க. இனிமே வீட்டில் எல்லா வேலையும் உங்கள் அம்மா தான் பார்க்கணும். வேலைக்காரிக்கெல்லாம் மாதம் 30,000 தண்டை அழுக முடியாது, புரிஞ்சுதுங்களா? இப்போது விற்கிற விலைவாசியில் சிக்கனமாக இருந்தால் தான் வாழ்க்கையை நடத்த முடியும். உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அவங்க சேர்த்து வச்சுருக்கிற பணமே போதலை. இவங்க என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாயியா? மாதமான பென்ஷன் வருதுங்கிறதுக்கு அதை வச்சுக்கிட்டு கால் ஆட்டிக்கிட்டு உக்காந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறதுக்கு இது அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லிவிடுங்க. அம்மா, ரீத்தி சொல்கிறது சரிதானே? நீ வீட்டில் சும்மா தானே உக்காந்துட்ருக்குற, எல்லா வேலையும் நீயே செய்யி, அப்போ தான் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், ஹாஸ்பிட்டல் செலவும் வைக்காது. இது என்னடா அநியாயம்? நான் ஒருத்தியே எப்படிடா இத்தனை வேலையும் செய்ய முடியும்? வயசான காலத்தில் என்னால் கொஞ்ச நேரம் ஓய்வாக உட்கார முடியுதா? மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறியடா என்று ஆதங்கத்தோடு கேட்டாள் கண்மணி. என்னம்மா பேசுகிற நீ? உன் வயசில் தானே பாட்டியும் இருந்தாங்க, அத்தனை வீட்டு வேலையும் அவங்க செய்யலை? அவங்களுக்கும் ஓய்வு எடுக்கணும், உடம்பு முடியாமல் அப்படி கஷ்டமெல்லாம் இருக்குமில்ல, அவங்க இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தானே செஞ்சாங்க. அந்த மாதிரி தான் நீயும் செய்யணும். கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாதுமா, போய் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பி என்று இரக்கமே இல்லாமல் சொன்ன மகனை பார்த்து கலங்கி போய் நின்றாள் கண்மணி. தான் எய்த அம்பு 17 வருடங்கள் கழித்து திரும்பி தன்னையே வந்து தாக்கும் என்று ஒரு நாளும் நினைத்து பார்க்கவில்லை கண்மணி. தான் மல்லிகாவை படுத்திய பாடெல்லாம் இப்பொழுதுதான் தன் கண்முன் ஒவ்வொன்றாக வந்து நிழலாடியது. குடும்பமே ஒன்று சேர்ந்து கொண்டு தன்னை குதறி எடுக்கும் பொழுது தனி ஒருவளாக என்ன செய்ய முடியும் என்று தன்னையே நொந்து கொண்டு சமையலறைக்குள் சென்றாள் கண்மணி. இத்தனை நாள் தன் அநாகரிக பேச்சால் எதிராளிகளின் வாயை அடைக்கச் செய்த கண்மணி முதல் முறையாக தன் வாய் அடைப்பட்டு செல்லா காசாகி நிற்கிறாள். காலம் கொஞ்சம் காலம் எடுத்துக்கொண்டாலும் அதன் கடமையை செய்ய தவறுவதில்லை. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.